மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 24:3 வாசியுங்கள். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இந்த வசனத்துக்கு, இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கான பதிலை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் என்ன என்று கேட்டபோது, முதல் 8 வசனத்தில் இயேசு கிறிஸ்து 7 அடையாளங்களை சொல்லுகிறார். அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி வருவார்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7 அடையாளங்களும் அவருடைய சபை எடுத்துக்கொள்ளப்படுவது. ரகசிய வருகை நம்ம சொல்லுவோம் அதை, ஆனால் அதுகளுடைய சரியான வார்த்தை சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்பதாக நடைபெற வேண்டியதான சம்பவம். அதற்கு பிறகு 8வது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் போது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம், அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஸோ வேதனை காலம், உபத்திரவ காலம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக 7 அடையாளங்கள் அங்கே உண்டு. அதற்கு பிறகு 7 ஆண்டு காலம் உபத்திரவ காலம் உண்டு. நாம் ஒன்று விசுவாசிக்கிறோம், நம்முடைய ஆண்டவர் அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவரும் அங்கே சொல்லுகிறார். அந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பதாக நடக்கிற அடையாளங்களை பார்த்து நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதுக்காக தான் அடையாளங்களாக சொல்லப்படுது. அதில் உலகத்தின் அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் போது, யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஆனாலும் முடிவு உடனே. எந்த முடிவு என்று சொன்னால், அந்த 3வது வசனத்தில் உலகத்தின் முடிவு என்று சொல்லுகிறோம். அதைத்தான் நாங்கள் திருப்பி சொல்லுகிறோம். உலகத்தின் முடிவு இப்பொழுது வராது. உலகத்தின் முடிவு என்று சொன்னால் இந்த பூமியினுடைய முடிவை இப்பொழுது வராது. இந்த பூமியானது வருகை வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவினுடைய சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டு கால உபத்திரவ காலத்திற்கு பின்பு 1000 வருஷ அரசாட்சி, இயேசு கிறிஸ்துவனுடைய 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. பாடின பாட்டில் கூட ராஜாதி ராஜனாய் ஆண்டவர் பூமியில் ஆட்சி செய்வார் என்று சொல்லி, அது 1000 வருஷ அரசாட்சி. அதற்கு பிறகு கொஞ்ச காலம் இருக்கிறது. அதற்கு பிறகு அர்மேகதான் யுத்தம், அதுக்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. எனவே இப்பொழுது விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிற மாதிரி, ஏதோ இந்த உலகம், பூமி இப்பெல்லாம் முடிவுக்கு வராது. அது எந்த கல் விழுந்தாலும் எது விழுந்தாலும் பூமி முடிவுக்கு வராது. அதற்கு இன்னும் பல 100 வருஷங்களுக்கு 70 வருஷம் இருக்குது. அதனால் நம்ம அதை இப்போ சொல்லவே முடியாது. ஆனால் உலகத்தின் முடிவு என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னு சொன்னால், ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முடிவு வரும். நோவா காலத்தில் ஒரு முடிவு வந்தது இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு முடிவு வரும். இப்போ நம்முடைய காலகட்டத்தில் வருகையோடு கூட ஒரு முடிவு இருக்கும். அதற்கு பிறகு இதே பூமியிலே மற்ற காரியங்கள், உபத்திரவ காலம் எல்லாம் நடக்கும். அப்போ அந்த முடிவு உடனே வராது. அதுதான் அங்கே வசனம் சொல்லுகிறது. ஆனால் வருகை அதுக்கு முன்பதாகத்தான் வரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வருகைக்கான அடையாளங்களை தான் இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே சொல்லுகிறார். 7 அடையாளங்களை சொல்லுகிறார். இந்த 7 அடையாளங்கள் என்பது ஒரு டாபிக் மாதிரி, அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டாபிக். அதனுடையதான விளக்கம் வெளியே தனியாக இருக்கும், பைபிளில் இருக்கும். இப்போது நான் வேதத்தை வாசித்த அளவுக்கு, அதாவது அளவுனா குறைந்த அளவு சொல்கிறேன், நான் குறைந்த அளவு வாசிச்சிருக்கேன். அந்த அளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஆண்டவர் வசனத்திலே நம்மை என்றைக்குமே குழப்ப வேண்டும் என்றோ, நாம் புரியாமல் இருக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை. வேத வசனத்தை நாம் புரிதலுக்காக தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். அப்போ வசனம் என்பது நமக்கு புரிதலுக்காக கொடுக்கப்பட்டது. இதில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக இந்த அடையாளங்களை குறித்து, எப்போ நடக்கும், அதுக்கான காரியங்கள் என்ன, எல்லாமே எழுதி வச்சிருக்கிறார். அதில் குறிப்பாக சில முக்கியமான விஷயங்கள் நம் காலகட்டத்துக்குரியது. நேற்று நம்ம பார்த்தது எல்லாமே இந்த 1948க்கு பிறகு, குறிப்பாக நம்முடைய காலகட்டத்தில் கொரோனா பீரியடில் நடந்ததான சம்பவங்கள், அதற்கு முன்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிற காரியங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது 2026 நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களையும் இதற்கு முன்பாக நடந்த ஒரு சில சம்பவங்களையும் நாம் பார்க்க போகிறோம். இப்போ மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அந்த 8 வசனங்கள் வரைக்கும் ஆண்டவர் சொன்ன அந்த 7 அடையாளங்களுடைய விளக்கங்களை பல இடங்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நாம் இப்பொழுது கொஞ்சம் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதற்கான காரியங்களை எல்லாம் கர்த்தர் தெளிவாக கொடுத்திருக்கிறார். அங்கே 6 முத்திரைகள் இருக்கிறது. அந்த 6 முத்திரைகளுக்கும் ஒவ்வொரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது.
இன்னொரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தை கையில் வைத்திருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேதாகமம் கொடுக்கப்பட்டதான மெத்தட் யாருக்கு என்று சொன்னால், பியூராக வெளிப்படுத்தின விசேஷம் சபைகளுக்கு தான் எழுதப்பட்டது. 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் தெளிவாக சொல்றார், ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுது. அப்போ சபைக்கு எழுதுறார் என்றால் சபைக்கு புரியும்படி தான் அதை எழுதுவார். சபை புரிந்து கொள்ளுகிற லாங்குவேஜ் இருக்கு. இப்போ இயேசுவை அறியாதவர்களுக்கு எழுதினால் அது வேறு காஸ்பல். சபைக்கு எழுதும் போது வெளிப்படுத்தின விசேஷம், அதை சபை ஆவியானவர் துணையோடு படித்தாதான் புரியும். நம்ம எப்பவுமே உலகத்தாருக்கு எப்படி பேசுகிறோமோ அதே விதத்தில் வெளிப்படுத்தின விசேஷமும் இருக்கும்னா இருக்காது. இதில் ஆண்டவர் எழுதியிருக்கிற மெத்தடே வித்தியாசம். ஓமை, அதுவும் வித்தியாசமான ஓமை. அதை ஆவியானவரை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியும். ஸோ அதைத்தான் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று இருக்கிறது. அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் அவர் சில காரியங்களை சொல்லி இருக்கிறார், அவருடையதான அந்த மெத்தட். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, அதுக்கான விளக்கங்களை வேதத்தில் தான் இருக்கும், வேற எங்கேயுமே இருக்காது. நீங்கள் யூகிக்க வேணாம், யோசிக்க வேணாம். ஒன்னே ஒன்று தான் செய்யணும், இந்த வேதத்தை நீங்கள் ஆழ்ந்து படிக்கணும், உட்காந்து தியானிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் வேதத்தை அதிகமாய் தியானிக்க 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 கர்த்தருடைய மகத்துவமான காரியங்கள், ஆண்டவர் எழுதி கொடுத்ததான அந்த மகத்துவங்கள் உங்களுக்கு வெளிப்படும். இப்போ நீங்கள் 6ஆம் அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம், அல்லது 6ஆம் அதிகாரத்தில் உள்ள ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி விடுகிறேன். காரணம் என்னவென்றால், நீங்கள் எல்லோருமே ஆர்வத்தோடு கூட வசனத்தை கேட்க வந்திருக்கிற கூட்டம். ஸோ இவ்வளோ பேருக்கு இருக்கும்பொழுது இந்த 6ஆம் அதிகாரத்தை குறித்து ஒரு கருத்து இருக்கிறது. அதாவது பரிசுத்தவான்கள் நடுவில் ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இந்த 6ஆம் அதிகாரமானது இப்பொழுது நடக்காது, அதில் சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் இயேசு சபையை எடுத்துக்கொண்டு போன பிறகுதான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் வசனத்தின்படி அப்படி அல்ல, அது அவர்களுடையதான தியானம் அல்லது யூகம் என்று சொல்லலாம். காரணம், 3ஆம் அதிகாரத்தோடு சபையின் காலத்தை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 4ஆம் அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4ஆம் அதிகாரத்தில் இங்கே ஏறி வா என்று ஆண்டவர் யோவானை பார்த்து கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, சபை 3ஆம் அதிகாரத்தோடு முடிந்து விடுகிறது, 4ஆம் அதிகாரத்தில் சபை இங்கே ஏறி வான்னு பரலோகத்துக்கு போய் விடுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் அங்கே கர்த்தர் யோவானைத்தான் சொன்னார், சபை அல்ல. யோவானும் சபையும் ஒன்று அல்ல. கர்த்தர் யோவானை பார்த்து சொல்லுகிறார், சபைக்கு எழுது என்று சொல்லி. அப்படியானால் யோவான் வேறு, சபை வேறு. ஒரு இடத்திலும் யோவானை சபைக்கு ஓமையாகவோ உருவகமாகவோ கர்த்தர் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது சபை 4ஆம் அதிகாரத்திலோ 5ஆம் அதிகாரத்திலோ 6ஆம் அதிகாரத்திலோ பரலோகத்தில் காணப்படுவதாக சொல்லப்படவில்லை. ஆனால் 7ஆம் அதிகாரத்தில் சபை பரலோகத்தில் இருப்பதாக காண்பிக்கப்படுகிறது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷத்தில், இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல கோத்திரத்திலிருந்தும் ஜாதிகளிலிருந்தும் பாஷைக்காரர்களிருந்தும் மீட்கப்பட்டதும் ஒருவரும் எண்ணக்கூடாததும் ஆகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்துக் கொண்டு தங்கள் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். இதன் அடிப்படையால தான் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அப்புறம் வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு இதெல்லாம் பாட்டுலாம் பாடுறோமே, இந்த 7ஆம் அதிகாரத்தின் அடிப்படையை கொண்டுதான் நாம் பாடுகிறோம். அப்படியானால் சபை 7ஆம் அதிகாரத்தில் தான் பரலோகத்தில் இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு என்று ஆரம்பிக்கிறது அந்த வசனம். அப்போ 6ஆம் அதிகாரம் வரைக்கும் வேண்டிய சம்பவங்கள் எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக நடக்கணும். அதெல்லாம் சபையின் காலத்தில் சம்பவிக்க வேண்டியதான காரியம். அதனால தான் நாங்கள் சொல்லுகிறோம், 6ஆம் அதிகார சம்பவம் நாம் பூமியில் இருக்கும்போது, சபை இருக்கும் போதே நடக்கும். அதற்கு முடிவில் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். ஸோ இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், அநேகர் இல்லை அதெல்லாம் தப்புங்க, அவர் தப்பா போதிக்கிறாரு, 6ஆம் அதிகாரம் இப்போ நடக்காது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்களே ஒழிய விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி அவங்க சொல்றது சரி என்று சொன்னால் அதற்கான விளக்கத்தை கொடுக்கணும், விளக்கமும் கொடுக்கல. ஸோ உங்களை யாரும் மிஸ்கைட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் இதை உங்களுக்கு சொல்லிவிட்டு நான் அந்த அதிகாரத்துக்குள்ளே போகிறேன். 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது நம் காலகட்டத்தில் நடக்க வேண்டியதான ஒரு சம்பவம். அங்கே முதல்ல 8 வசனத்தில் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அந்த 8 வசனத்தில் 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. குதிரைகள் என்றால் என்ன என்று சொல்லி நீங்கள் பார்க்கும்பொழுது இதே காரியத்தை சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 4 வசனத்தில் 4 குதிரைகளை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அதற்கான விளக்கம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது 4 குதிரைகள் இருக்கு. கருப்பு, சிவப்பு, வெள்ளை, புள்ளி புள்ளியான குதிரை என்று இருக்கும். அதே காரியங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கும். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மங்கிர நிறமுள்ள குதிரை என்று இருக்கும். இந்த குதிரைக்கு என்ன விளக்கம் என்று சொன்னால், 4 ஆவிகள். ஆவிகள் என்றால் கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்வது. எப்படி நம்ம இங்க நமக்கு கீழே சில ஆட்களை வச்சிருக்கிறோம் வேலை செய்யறதுக்கு. இப்போ ஒரு அதிகாரி அல்லது ஒரு மந்திரி இருக்கிறாருன்னா அவருக்கு கீழே அதிகாரிகள் இருப்பாங்க, அவருக்கு கீழே ஊழியர்கள் இருப்பாங்க, அவர்களுக்கு கீழே ஆட்கள் இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடுத்த அவருடைய திட்டத்தை
போய் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு 3-4 ஸ்டேஜஸ் இருக்கும். இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னா பைபிள்ல இருந்து வந்தது. இந்த புரோட்டோகாலை உருவாக்குனது பைபிள். ஸோ சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய சித்தத்தை பூமியில செய்வதற்கு தனக்கு கீழே தூதர்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். பணிவிடை ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி தான் இவை 4ம் கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்யக்கூடிய 4 ஆவிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களும் எப்போ ஆரம்பிக்கும், இதே காரியம் எப்போ பூமியில நடக்கும், அதுக்கான காலகட்டமும் அங்கே இருக்கிறது. நான் 2 வசனத்தை பொழுது நீங்கள் வாசிக்க போகிறீர்கள். அதை நாம் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்கள். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. இந்த 4 குதிரைகளை குறித்து சொல்லப்படுகிறது. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கிறது என்று சொல்லி கேட்டால் வாசிங்கள். அதே 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் நீர் கோபம் கொண்டிருக்கிற எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. இந்த சிவப்பு குதிரை தான் அங்கே முன்பாக நிற்கிறது என்று வாசிக்கிறோம் 1:8. அந்த சிவப்பு குதிரையின் காலத்தை குறித்து கேட்கும் பொழுது, இந்த 70 வருஷமாய் எந்த மட்டும் நீர் எங்களுக்கு இறங்காதிருப்பீர். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போகிறார்கள். அவர்களை கர்த்தர் 70 வருடம் அங்கே அடிமைத்தனத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறார். தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் என்று அந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. சரியா 70வது வருஷம் அது முடிவுக்கு வருகிறது. அந்த முடிவுக்கு வரும் பொழுது அவர்கள் ஒரு கேள்வி கேட்கிறார்கள், எதுவரைக்கும் எங்கள் மேலே, எருசலேம் பட்டணத்தின் மேலே, யூதா பட்டணத்தின் மேலே நீர் கோபமாக இருப்பீர். தீர்க்க தரிசனம் 2 தடவை நடக்கும். எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அதை 2 முறையாக ஆண்டவர் செய்வார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று நடக்கும், அது நம்முடைய காலகட்டத்துக்கும் சேர்த்து இருக்கும். பல தீர்க்க தரிசனங்கள் அப்படி இரட்டை சூழ்நிலைகளை உடையதாய் நீங்கள் பார்க்க முடியும். வேதத்தில் நிறைய காரியங்கள் அப்படி இருக்கு. இது எதை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து 70 வருஷம் கழித்து நடக்கிறதான ஒரு காரியம். அவங்க அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வந்த பிறகு 70 வருஷம் கழித்து இது நடக்கும். 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்தார்கள். இதை நாம் பார்த்தோம், நேற்று பார்த்தோம், அவர்கள் திரும்பி வருகிறதை பார்த்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வரக்கூடிய 1948 இருந்து 70 வருஷம் நீங்கள் கணக்கு பண்ணினா 2018. இந்த 2018க்கு பிறகு நான் சொல்லுகிறதெல்லாம் வேதத்தில் உள்ளதான கணக்கு. இது நம் கண்களுக்கு முன்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக 70 வருஷம். ஏன் அந்த வசனத்துல எருசலேமின் மேலும் யூதா பட்டணத்தின் மேலும் என்று சொல்லி வருகிறது என்று சொன்னால், நீங்கள் சரித்திரத்தை அறிந்திருக்கிறபடி நம்முடைய காலகட்டத்தில் 2018 தான் எருசலேம் தலைநகராக மாறினது. அதாவது ட்ரம்ப் முதல் முறையாக ஜனாதிபதியாக வரும்பொழுது அவர் எருசலேமை தலைநகராக அனௌன்ஸ் பண்ணினார். இது நடந்தது சரியா 70வது வருஷம். 1948 அவர்கள் மே மாசம் 14ஆம் தேதி சுதந்திரம் அடைந்தார்கள். அது தனிநாடு வந்தது. அதிலிருந்து சரியாக 70 வருஷத்துல அது எருசலேம் தலைநகராக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. சரியா 70 வருஷம் முடியும் போது தான் எருசலேமுடையதான காரியங்கள் முடிவுக்கு வருது, தலைநகராக மாறுகிறது. அதைத்தான் அவங்க கேட்கிறாங்க, ஆண்டவரே, எந்த மட்டும் எங்கள் மேல் இந்த 70 வருஷமாய் எருசலேமின் மேலும் யூதா பட்டணத்தின் மேலும் நீர் கோபம் கொண்டிருப்பீர் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ இந்த தீர்க்க தரிசனங்கள், அந்த சிவப்பு குதிரை காலங்கள் எப்ப நடக்கும்னா சரியா 70 வருஷம் கழிச்சு நடக்கும். 2018க்கு பிறகுன்னு உங்கள் புரிதலுக்காக சொல்லுகிறேன். அப்படி நடக்க வேண்டியதான ஒரு காரியம். இப்ப கர்த்தர் சொல்லக்கூடியதான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா 15வது வசனம் வாசிங்க. 1:15 வாசிங்க. நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழுகிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 70 வருஷம் கழித்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, புறஜாதிகள் மேலே நான் கடும் கோபம் கொண்டேன். அதாவது உலகத்தின் மேல அவருக்கு, ஆண்டவருக்கு இங்க நடந்த காரியங்கள் மேல ஒரு கோபம் வருகிறது. அதனுடைய விளைவாக என்ன நடக்கும் அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. அந்த சிவப்பு குதிரை என்ன செய்யும் என்று அங்கே இருக்கிறது. 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கணும். 6:7. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. வசனம் சொல்லுகிறது, சிவப்பு குதிரைகளோ வென்றால் பூமியில் சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. நல்ல கவனிங்கள், இந்த வசனங்கள் எல்லாம் 2000 வருஷத்துக்கும் 2500 வருஷத்துக்கும் இடைப்பட்டது. சகரியாவின் புஸ்தகம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முற்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். அதே காலத்தில் 2000வது வருஷத்துல ஒரு 1900 வருஷம் இன்னிலிருந்து
யோவானுக்கு பத்மு தீவிலே வெளிப்படுத்தல் 6 வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த 2 காலகட்டத்துக்கும் என்டையர்லி டிஃபரண்ட் 600 வருஷம் வித்தியாசம் இருக்கு. அது மட்டுமல்ல, சகரியாவின் புஸ்தகம் எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, வெளிப்படுத்தின விசேஷம் கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா அது பாபிலோனில் எழுதப்படுகிறது, இது துருக்கியில் எழுதப்படுகிறது. இந்த காலகட்டத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் 2 பேருக்கும் வெளிப்படுத்தினது ஒரே ஆவியானவர். அதான் ரொம்ப முக்கியம். இங்கே சிவப்பு குதிரை கேட்கிறது, நான் பூமியில் சுற்றி திரிகிறேன் என்று. ஆண்டவர் சொல்றார், சுற்றி திரியுங்கள் என்றார், அவைகள் சுற்றி திரிந்தன என்று வசனம் சொல்லுது. அப்போ இந்த சிவப்பு குதிரை நீங்கள் இந்த வரிசையா புரிஞ்சுக்கணும். 70 வருஷம் கழித்து இந்த சிவப்பு குதிரை சுற்றி திரிய ஆரம்பிக்கிறது. அதாவது நம்முடைய கணக்கின்படி 2018க்கு பிறகு 2019 என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த சிவப்பு குதிரை சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. சுற்றி திரியுங்கள் என்றார், அவைகள் சுற்றி திரிந்தன. சரி, அந்த சிவப்பு குதிரை என்ன செய்யும்? அதான் ரொம்ப முக்கியம். அதுக்கான பதில் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் இருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியில் இருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இந்த வசனம் சொல்லுகிறது, நான் பூமியில சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. பூமியில சுற்றி திரிய என்ன செய்யணும் அப்படின்னா, வெளிப்படுத்தல் 6 சொல்லுது, சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அது பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதற்கு ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இந்த சிவப்பு குதிரை பூமியிலே சுற்றி திரியும். அப்போது சுற்றி திரியும் போது ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதான ஒரு காரியம் நடக்கும். அதுல பூமியிலிருந்து சமாதானம் போயிடும். இதை செய்வதற்கு அந்த சிவப்பு குதிரை மேல் ஏறி இருக்கிறவன் கையில ஒரு பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அப்படியானால் அந்த பட்டயம், அந்த தூதன் கையில் ஒரு பட்டயம் கொடுக்கப்படுகிறது. அந்த பட்டயத்துக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நீங்க அந்த காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் நம்ம காலத்தில் நடந்ததான ஒரு சம்பவம், உங்களுக்கு எளிதாக புரியும். இப்ப வாசிங்க, ஒரு தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அங்கே என்ன வரும்? வாசிங்க, 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. இருபத்தி 4:12 வாசி. 3 வருஷத்து பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின்தொடர நீ உன் சத்துருக்களுக்கு முன்பாக முறிந்தோடி போக செய்யும் 3 மாத சங்காரமோ, அல்லது 3 நாள் கர்த்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லையெங்கும் சங்காரம் உண்டாகும்படி தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேசத்தில் நிற்கும் கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ. மத்திய 24 உம்முடைய வருகைக்கான அடையாளங்கள் என்னவென்று கேட்டபோது இயேசு சொன்ன அடையாளங்களில் ஒன்று கொள்ளை நோய். இப்ப தூதன் கையில் பட்டயம் இருக்கிறதா? கர்த்தருடைய பட்டயம் இருக்கு, தூதன் கையில் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 1 நாளாகமத்துல நீங்க வாசிச்ச 24ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்தை வாசிங்க. இப்ப நீங்க வாசிச்ச அந்த இதுலயே வாசிங்க, 21, 21, 16 வாசிங்க. தாவீது தன் கண்களை ஏறெடுத்து பூமிக்கும் வானத்திற்கும் நடுவே நிற்கிற கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தை தன் கையில் பிடித்து அதை எருசலேமின் மேலும் நீட்டி இருக்க கண்டேன். அப்பொழுது வசனம் சொல்லுகிறது, அந்த தூதன் அந்த பட்டயத்தை கையில் பிடித்திருக்கிறான், நீட்டி இருக்க கண்டேன். அப்பொழுது இஸ்ரவேலிலே என்ன வந்தது? 14வது வசனம் வாசிங்க. 14. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலிலே கொள்ளை நோயை வரப்பண்ணினார். இது எதற்காக இந்த வசனங்கள்லாம் உங்களை வாசிக்க சொல்றோம்னா, நீங்க மார்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெளிவு வருவதற்காக. வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, ஒரு தூதன் கையில் பட்டயத்தை கொடுத்து ஒரு பட்டணத்தின் மேல் நீட்டினால் அங்கே கொள்ளை நோய் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ பூமி முழுக்க ஒரு பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 6:4 அவன் கையிலே பட்டயம் என்று சொன்னால் கொள்ளை நோய் என்று வசனத்தில் பார்க்கிறோம். இப்போ சகரியா 1, சகரியா 6, வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 3ஐயும் கனெக்ஷன் பண்ணி படிச்சு பாருங்க, அதாவது இணைத்து படிச்சு பாருங்க. இப்போ 70 வருஷம் கழித்து சரியாக 2018க்கு பிறகு பூமி அனைத்தும் சுற்றி தெரியும்படி கேட்டுக்கொண்டன. பூமி முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரும். அந்த கொள்ளை நோய் எப்படி வரும் அதையும் ஆண்டவர் எழுதுறாரு. இதுதான் கர்த்தருடைய மகத்துவம். ஆண்டவர் எழுதுறாரு 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல,
ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வரும். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தனித்திரு விழித்திரு விலகியிரு, இது நமக்கு சொன்னாங்க. குவாரண்டைனுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணோம். எதற்காக அப்படின்னா, இது ஒருத்தர் மூலமா இன்னொருத்தருக்கு பரவச்சுன்னு பார்க்குறோம். 3 அலைகள் வந்தது கொரோனாவில், கோவிட்ல. ஒருத்தர் மூலமா ஒருத்தருக்கு முதல் அலை, ஒருத்தர் மூலமா 4 பேர் 8 பேருக்கு 2வது அலை, ஒருத்தர் மூலமா 32 பேருக்கு பரவச்சாம், அது 3வது அலை. அப்படி இருக்கும்பொழுது இந்த கொரோனாவானது அங்க சைனால ஊகான் மாநிலத்தில் ஆரம்பித்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 185 நாடுகளுக்கு மேல பரவிற்று. அது எப்படி பரவச்சுன்னா, வெறும் மனுஷன் வழியாக மட்டும் பரவிச்சு. வேற எதனாலையும், தண்ணியாலேயோ காத்துனாலேயோ பரவாம வெறும் மனுஷன் வழியா மட்டும். ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்குள் தாண்டி மனுஷன் நின்றுட்டானா அவன வழியா பரவாது. அதனாலதான் நம்மள இத்தனை அடி தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியில் உள்ளவர்கள், அதான் ரொம்ப முக்கியம். அந்த 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வெளிப்படுத்தல் சொல்லுது, பூமியில் உள்ளவர்கள். சகரியாவின் புஸ்தகம் 6:7 வாசிச்சோம், பூமி முழுக்க சுற்றி தெரியும்படி கேட்டுக்கொண்டன. இது எப்ப நடக்கும்? இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததுல இருந்து 70 வருஷம் கழிச்சு நடக்கும். இப்ப இது எல்லாத்தையும் இணைச்சு படிச்சு பாருங்க. இயேசு ஒரே வார்த்தையில சொன்னாரு, நான் வருவதற்கு முன்பதாக ஒரு அடையாளம் இருக்கு, அது கொள்ளை நோய் அப்படின்னாரு. அந்த கொள்ளை நோய்களை குறித்து பார்க்கும் பொழுது சரியாக 70 வருஷம் கழிச்சு 2019 ஒரு கொள்ளை நோய் ஆரம்பித்தது. இந்த கொள்ளை நோயானது பூமி முழுக்க பரவிற்று, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்துச்சு. அது மட்டுமல்ல, பூமியில இருக்கிற அத்தனை பேருக்கும் இது வந்தது. போன இடத்துல எல்லாம் மரணம். 2 தீவுகளை தவிர அத்தனை இடத்துக்கும் மரணம் வந்ததாக பார்க்கிறோம். சோ 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டதான சிவப்பு குதிரையின் காலம் சகரியாவின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டது நம்முடைய காலத்துல மிக தெளிவாக 100% அப்படியே நிறைவேறிற்று. இதை விட பெரிய அதுல ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, கொரோனாவுடையதான எமர்ஜென்சி பீரியட்னு சொல்லுவாங்க, அதாவது அவசர கால நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்பத்துல இருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது WHO கொடுத்ததான ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க எப்பத்துல இருந்து எப்போ கொடுத்துருக்காங்க, 2019 டிசம்பர் மாசத்துல இருந்து 2023 மே மாசம் வரைக்கும் அப்படின்னு இருக்கு. சரியா ஏன் இந்த மாதிரி நீங்க ஒரு வருஷ கணக்கை ஏன் சொல்றீங்க அப்படின்னு பார்த்தா, சரியா 3 வருஷம் 6 மாசம் 2019 டிசம்பர்ல இருந்து 2023 மே மாசம் வரைக்கும் 3 வருஷம் 6 மாசம். நம்முடைய கொஞ்சம் பேச்சு வழக்கில் சொன்னோம்னா 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷ கணக்கு என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வேதாகமத்தில் கர்த்தர் வாதையை கொண்டு வரும் பொழுதோ அல்லது மிக முக்கியமான காரியத்தை செய்யும் போதோ 3.5 வருஷம் இருக்கும். பனியும் மழையும் பெய்யாதபடிக்கு 3.5 வருஷம். ஸ்திரீயானவள் வனாந்தரத்திற்கு ஓடி போகும்படி 3.5 வருஷம். யுத்தம் பண்ணும்படி 42 மாதம். 1204 அளவும் அவளை போஷிக்கும்படி அந்த வாரம் பாதி சென்ற பின்பு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா 3.5 வருஷத்தை பத்தி பைபிளுடைய கணக்கு. நாம ஈஸியா தெரிஞ்சுக்கிறபடி இயேசு கிறிஸ்துவானவர் 3.5 வருஷம் 30 வயசுல இருந்து 33 வருஷம் வரைக்கும் ஊழியம் பண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். எப்படி எடுத்தீங்கனாலும் இந்த 3.5 வருஷம்ங்கிறது பைபிள்ல அநேக இடத்துல சொல்லப்படுகிறதான ஒரு கணக்கு, பைபிள் கணக்கு. அதே மாதிரி ஒரு 3.5 வருஷ கணக்கு நம்முடைய காலத்துல நடந்துச்சு. 2019 இருந்து 2023 மே வரைக்கும் வேதத்தில் சொன்ன இத்தனை வசனங்களும் ஒருமித்து நிறைவேறுச்சு. இத நம் கண்களுக்கு முன்பாக கண்டோம். இத ஆண்டவர் ஏற்கனவே 2000-2100 வருஷங்களுக்கு முன்பாக மிக தெளிவாக இணைச்சி எழுதியிருக்கிறார். அந்த 4 குதிரையும் இந்த 4 குதிரையும் இருக்கு, சகரியாவிலும் இருக்கு, வெளிப்படுத்தலும் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். ஆனால் இதை வாசிக்காதது யாருடைய தப்பு? எழுதி கர்த்தர் பைபிள் உங்க கையில கொடுத்துட்டார். இதை எழுதின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவரால் நடத்தப்படுகிற சபை, அவரால் எழுதப்பட்ட வேதம், இத்தனையும் இருந்து இது தெரியலன்னா யாருடைய தப்பு? ஆண்டவர் நமக்கு இத்தனையும் எழுதி கொடுத்தது மட்டுமல்ல, இதை தெரியப்படுத்தியும் இருக்கிறார். நேற்றைய தினத்திலும் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். ஆண்டவர் தீர்க்க தரிசனம் எழுதுவதற்கு ஒரு காலம் உண்டு. அது நிறைவேறும் போது யாராவது ஒருத்தரை வச்சு நிறைவேறுகிறதுன்னு சொல்லுவார். இப்ப இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் பொழுது அதை விட இன்னும் பெரிய விஷயம் என்னன்னா, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும் போது யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அவங்களுக்கு அப்படி சொல்லுவார் ஆண்டவர். பெல்ஷாத்சாருக்கு ரத்தம் தோய்ந்த கரம் எழுதினா அவன் ஏற்றுக்கொள்வான், அதனால அவனுக்கு அப்படி. ஆனா நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்துல சொன்னாரே கேட்பாங்க. இயேசு பிறக்க போகிறார், அந்த தீர்க்க தரிசனம் அல்லது தரிசனத்தை மரியாளுக்கு ஆண்டவர் வந்து தூதனை வச்சு சொல்றார். ஆனா அதே காரியத்தை யோசேப்புக்கு சொப்பனத்துல சொல்றார். யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படி சொல்லுவார். எதுக்காக உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்பாக எழுதி வைத்தார். இது நிறைவேறுகிற காலம் வரும்போது, நம்முடைய காலத்தில் வரும்பொழுது 2019 இந்த சம்பவம் ஆரம்பிக்கணும்.
டிசம்பர்ல தான் நமக்கு ஆரம்பிச்சிச்சு கோவிட பத்தின செய்தி. 2020 மார்ச்ல லாக்டவுன் போட்டாங்க. அதற்கு முன்பதாக 2018 உலகம் முழுக்க அத்தனை பேருக்கும், எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் இதை தெரியப்படுத்தினார். எப்படி தெரியப்படுத்தினார்? எந்த மொழியில சொன்னா உங்களுக்கு புரியுமோ, அதாவது எந்த மோடு. இப்போ இது டிஜிட்டல் மோட் அல்லது மீடியா காலம் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்க எல்லாமே எதையுமே மீடியாக்குள்ள தான் இருக்கீங்க. எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் நீங்க கேட்கிற முதல் கேள்வி என்ன? ப்ரூஃப், எதுல வந்திருக்கு? அப்படிதான் நீங்க கேட்க போறீங்க. ப்ரூஃப்னு கேட்காட்டியும் எங்க இருக்கு, எதுல வந்திருக்குன்னு கேட்பீங்க. உடனே அடுத்த வார்த்தை எனக்கு கொஞ்சம் அனுப்பி விடு. அது வாட்ஸ்அப்ல இருக்கா, ஃபேஸ்புக்ல இருக்கா, இன்ஸ்டால இருக்கா, எனக்கு கொஞ்சம் சொல்லு. அதை சொல்லாவிட்டால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறது இல்லை. காரணம்னா இயேசு தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாசம் எனப்படுவது யாதெனில் நம்பப்படுதல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். ஆனா இப்ப நீங்க காணப்படாத விஷயத்தை எதை சொன்னாலும் நம்ப போறது இல்ல. எல்லாத்துக்கும் நீங்க சாட்சி கேட்க போறீங்க, ப்ரூஃப் கேட்க போறீங்க. ப்ரூஃப் கேட்கிறது நாலேஜா மாறிடுச்சு. ப்ரூஃப் கேட்பது நாலேஜ். அப்படி அது இல்லைன்னா எப்படிங்க அறிவுக்கு ஒத்து வருமா அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க வந்துட்டீங்க, வாதத்துக்கு நீங்க வந்துட்டீங்க. எதை ஒண்ணுமே பார்த்தாதான் நம்புவீங்க. ஆனால் விசுவாசம் நம்பப்படல் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம். இது ப்ரூஃப் கேட்கிற காலம். சபையும் அப்படிதான் இருக்கு. சபை எதை சொன்னாலும் என்ன ப்ரூஃப், யார் சொல்லியிருக்கா, பைபிள்ல சொல்லியிருக்குன்னு சொன்னா அடுத்த வார்த்தை ஓ பைபிள்ல இருக்கா. அவங்களுக்கு அது ஒரு அசால்ட்டான விஷயமா மாறிடுச்சு. அதுவே ஒரு சேனல்ல வந்திருக்கு, வாட்ஸ்அப்ல வந்திருக்கு, இல்ல உங்க யூடியூப்ல வந்திருக்குன்னா அப்படியா கொஞ்சம் எனக்கு அனுப்பி விடு. அவங்களுக்கு அது மேலதான் நம்பிக்கை இருக்கு. இப்ப ஏன்னா பார்த்தா மட்டும்தான் அவங்க நம்புவாங்க. ஆனா கிறிஸ்தவம் என்பது விசுவாசத்தின் அடிப்படை. விசுவாசத்தில் தான் கிறிஸ்தவத்தினுடைய அஸ்திவாரமே இருக்கு. கன்னியின் வயிற்றில் இயேசு பிறந்தார், விசுவாசிக்கிறோம். மெடிக்கலி ப்ரூஃப் பண்ண சொன்னா ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனால் நடந்தது உண்மை, சாட்சி இருக்கு. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். இதை மெடிக்கலி கேட்டா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா விசுவாசிக்கிறோம், சாட்சி இருக்கு. இயேசு உயிரோடு கூட எழுந்ததுக்கு 500க்கும் மேற்பட்ட சாட்சி இருக்கிறது. இதான் ஃபெய்த். இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிக்கிறது. இதை எப்படிங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி சிந்தின ரத்தம் இப்ப பாவத்தை மன்னிக்குதா? பிராக்டிகலா பார்த்தா முடியாதும்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் தெரியும் அது பிராக்டிகலாக நடந்திருக்குது. ஏன்னா விசுவாசத்தின் அடிப்படை. அதே மாதிரி தான் இயேசு மீண்டும் வரப்போகிறார். இது விசுவாசத்தின் அடிப்படை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி போன இயேசு திரும்பி வருவாரா? வருவார். நம்புகிறோம். இவ்வளவு காரியத்தை சொல்லி செய்த ஆண்டவர் இதையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுதான் விசுவாசம். ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல சபை பார்த்தாதான் நம்பும், இல்லைன்னா நம்பாது. அதனால எதை கேட்டாலும் ப்ரூஃப். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு? பெல்ஷாத்சாருக்கு எப்படி பேசினா புரியுமோ அதே மாதிரி பெல்ஷாத்சாருக்கு பேசுறார். அதே மாதிரி சபைக்கு இந்த கடைசி காலத்துல எப்படி சொன்னா புரியுமோ அதே மாதிரி எப்படி சொன்னாருன்னா, உலக சுகாதார மையம்னு ஒன்று இருக்கு, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், WHO சொல்லுவாங்க. அவர்கள் 2018 ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அது உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. அந்தந்த நாடுகள் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான மாநிலங்களுக்கு அந்தந்த மொழிகளிலே அதை அனுப்பி வச்சாங்க. இப்ப நீங்க பார்க்க போறது 2018 வந்ததான ஒரு வீடியோ. கவனிங்க. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டதான வீடியோ. சோ இதை எல்லாருக்கும், எல்லா நாடுகளுக்கும் அனுப்பப்பட்டது. இதை ஆண்டவர் நமக்கு தெரியப்படுத்தினார். உலகம் முழுக்க ஒரு கொள்ளை நோய் வரப்போது, மிகப்பெரிய பேரழிவு, இதுவரைக்கும் உலகம் கண்டிராத அளவுக்கு பேரழிவு. அப்படிதான் அவங்க சொன்னாங்க. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க இது உலகத்துல டிவியில எல்லா மொழியிலும் எல்லா சேனல்லையும் வந்துச்சு. கன்னடத்துல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாத்துலயும் வந்துச்சு. ஆனால் நாம் எப்படி இதை கேட்டோம்? என்னைக்கு இதை பார்த்தோம்? நாம டிவி பார்த்தோம், நியூஸ் கவனிச்சோம், ஆனா இதை கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு சினிமாக்கும் அரசியலுக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் இது கிடையாது இல்ல. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் தரப்போறது இல்ல. ஆனால் ஆண்டவர் தெரியப்படுத்தினார், இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்கெல்லாம் டிவி பார்க்காதவங்க, நாங்க போனே இல்லாதவங்க சொல்லலாம். மேபி நீங்க சொல்லலாம். நாங்கள் என்ன செய்தோம்? இதே காரியத்தை
2018 இருந்து 2020 மார்ச் மாசம் வரைக்கும் லாக்டவுன் போடுற வரைக்கும் இந்த காரியத்தை எடுத்து எல்லா இடங்களிலும் சொன்னோம். இப்ப சொல்ற மாதிரியே எல்லா இடங்களிலும் சொன்னோம். ஒண்ணு வருதுன்னு சொல்றாங்க, உலக சுகாதார மையம் சொல்லுது, கொள்ளை நோய் வரப்போகுது, பைபிள் சொல்லுது, ஆண்டவர் சொன்ன ஒரு பெரிய காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு, சொல்ல வச்சார். ஆனால் அதை யாரும் கண்டு கொள்ளவில்லை, அதை பெருசாகவும் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனால் நடக்காது, அதெல்லாம் சும்மா பயமுறுத்துறாங்க, இப்படி நிறைய அதற்கான கமெண்ட்ஸ். ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இது 2018 அவங்க சொன்னாங்க, 2019 லாஸ்ட்ல வந்தது, 2020 இது நடந்தது. ஏறக்குறைய 3.5 வருஷம் இந்த கொள்ளை நோய் இருந்தது. இதுல சபை என்ன செய்தது? அதான் கேள்வி. எதற்காக கர்த்தர் முன்னறிவிக்கிறார்? முன்னறிவிக்கிறதுக்கான நோக்கம் என்ன? முன்னாடியே எழுதி கொடுத்ததுக்கு என்ன காரணம்? இல்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அதை தெரியப்படுத்தினாரு, என்ன காரணம்? உலகத்தாருக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, இப்படி ஒன்று வரப்போகுதுன்னு சொல்றாங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா பைபிள் அவங்களுக்கு முன்னாடியே அவங்க எப்ப வருவாங்க, எப்படி நடக்கும் எல்லாமே எழுதி வச்சிருக்கு. ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதா எல்லாம் இருக்கு. ஆனா நமக்கு அந்த அவேர்னஸ் இல்ல. இப்ப நீங்க கேட்கலாம், அவேர்னஸ் வந்து என்ன பண்றது? கோவிட் திடீர்னு வந்துச்சு, இந்த காரியம் இப்படி நடக்கும்போது நாங்க என்ன செய்யறது? உலகமே ஸ்தம்பிச்சிச்சு, உலகத்தில் உள்ள பெரிய பெரிய வல்லரசு அரசாங்கங்களே ஸ்தம்பிச்சு போய் நின்றுச்சு, நாம என்ன செய்வோம் அப்படின்னா ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள். இப்படி ஒரு சம்பவம் வரும்போது, கோவிடே எடுத்துக்கோங்க, இந்த கோவிடுக்கு 3.5 வருஷம் எந்த மருந்தும் இல்லை. இன்னைக்கும் மருந்து கிடையாது, வேக்சின் தான் இருக்கு, மருந்து கிடையாது. வேக்சின் என்பது தடுப்பூசி, மெடிசன் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த கோவிடுக்கான மருந்து, கோவிடுக்கு மட்டும் இல்ல, எல்லா வியாதிகளுக்கான மருந்து வேற எங்கேயுமே கிடையாது. அது திருச்சபைக்குள்ள மட்டும்தான் இருந்தது. உங்க கிட்டயும் நம்ம கிட்டயும் மட்டும்தான் அந்த மருந்து இருந்தது. அந்த மருந்துக்கு பெயர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிறதான நாமம். 2000 வருஷமா அந்த நாமத்துல தான் அற்புத அடையாளங்கள் நடந்திருக்கு. 2000 வருஷம் அந்த நாமத்தினாலதான் அதிசயங்கள் நடந்திருக்கு. இதே மாதிரி ஒரு குவாரண்டைன் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு இஸ்ரவேல்ல. குஷ்டரோகிகளை ஊருக்குள்ள விடமாட்டாங்க, தனித்து வைப்பாங்க. அந்த குவாரண்டைனை, அந்த வியாதியை சுகமாக்கின தேவன் இந்த வியாதியையும் சுகமாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மரித்தோரை உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பி இருக்கிறார். எத்தனையோ கொடிய வியாதிகள், சுகமாக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் சுகமாகி இருக்குது. அத்தனை சாட்சிகள் இங்கேயே இருக்கு, உங்ககிட்டயே இருக்கு. கர்த்தர் சுகமாக்காத வியாதியே கிடையாது. உலகளாவிய எடுத்து பாருங்க, எத்தனை சாட்சி வேணும் போய் பாருங்க, வலைத்தளத்தில் இருக்கு. அவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்கிற அந்த நாமம் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறது. இன்னைக்கும் நம்ம கிட்ட அது வல்லமையா இருக்கு. ஆனால் நாம ஏன் அதை யூஸ் பண்ணாம விட்டோம்? அதான் கேள்வி. கோவிட்ல சபை என்ன பண்ணுச்சு? கோவிட்ல சபை இந்த ஆயுதத்தை யூஸ் பண்ணுச்சா? இயேசுவின் நாமத்தை யூஸ் பண்ணுச்சா? பொதுவா இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது கர்த்தர் ஒரு காரியத்தை எப்பவுமே செய்வார். எகிப்துல கொள்ளை நோய் வந்தபோது மிக தெளிவாய் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் அது வரவில்லை என்று வசனம் சொல்லுது. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்துக்கு வந்தபோது அங்கே மிகப்பெரிய மூலவியாதிகள் வந்தது. அதுவே இஸ்ரவேலின் பாளையத்துக்கு வந்தபோது அங்கே அது ஆசீர்வாதமாய் மாறுச்சுன்னு பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் எப்பவுமே தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குவார். உலகத்துல ஒரு சம்பவம் நடக்கும்போது அது தேவ ஜனங்கள் மத்தியில நடக்காம இருந்தால்தான் அதற்கு பெயர் நாம் தேவ ஜனம். இவங்க கடவுள் அவங்களை காப்பாத்தினாருன்னு அப்பதான் சாட்சி வரும். அந்த வித்தியாசத்தை கர்த்தர் உண்டாக்குவார். அதனாலதான் இஸ்ரவேலில் இருந்த ஒரு வீட்டிலும் தலைப்பிள்ளை சாகவில்லை என்று எகிப்துல வந்த வாதையில சொல்லுது. சரி, கோவிட் வந்ததே, நமக்கும் உலகத்துக்கும் என்ன வித்தியாசம்? நாம் என்ன செய்தோம்? எந்த வித்தியாசம் தெரிஞ்சிச்சு? இந்த கோவிட் நேரத்தில் ஆந்திராவில் ஒரு மனிதர் கண்ணுல டிராப்ஸ் ஊத்துனா கோவிட் சுகமாகுதுன்னு சொல்லி அவர் சொன்னார். அரசாங்கம் சொன்னாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, மெடிக்கலி சொன்னாங்க அது வந்து லங்ஸ்ல உள்ள பிரச்சனை, கண்ணுல மருந்து ஊத்தினா எப்படி சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. இது மருத்துவத்துக்கு ஒத்து வராது, சயின்டிபிக்கலி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா ஜனங்க எவ்வளவு பேர் போனாங்க தெரியுமா? 5 லட்சம் பேர் அந்த கிராமத்துக்கு போனாங்க, போய் அந்த மருந்து வாங்கினாங்க. ஏன் ஜனங்கள் அப்படி போனாங்க? லாக்டவுன் பீரியட்ல போனாங்க. ஏன் போனாங்க? காரணம் என்ன? வேற வழி இல்லாம அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அந்த ஜனங்களை வரிசைப்படுத்தி அனுப்புனாங்க. அந்த கோவிட்ல வரிசைப்படுத்தி அனுப்புனாங்க. நியாயமா வரிய வரக்கூடாது, ஜனங்களை கட்டுப்படுத்த முடியல. ஜனங்கள் ஏன் அவ்வளவு தூரம் போனாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு மருந்து, ஒரு விடுதலை கிடைக்குதுன்னு தெரிஞ்சா அவர்கள் எதையும் தேடி போவார்கள், எங்கேயும் ஓடி போவார்கள். அப்படி ஒரு அற்புத அடையாளம் சபைகளுக்குள்ளே நடந்திருந்தால், அப்படி ஒரு அடையாளம் கிறிஸ்தவ வீடுகளிலே நடந்திருந்தால், நீங்கள் சுவிசேஷம் சொல்ல வேண்டிய அவசியம் இருந்திருக்காது.
அவர்களே தேடி வந்து கேட்டிருப்பார்கள், உங்கள் தேவனுடைய நாமம் எங்களுக்கும் வேண்டும், அவர் எங்களை சுகமாக்க வல்லமை உள்ளவர் என்று சொல்லி. ஆனா நடக்கல. கோவிடுக்கு முன்னாடி எத்தனை அற்புத கூட்டம், சுகமளிக்கிற பெருவிழா, சுகமளிக்கிற திருவிழா, எத்தனை கூட்டம். ஆனால் கோவிட் நேரத்தில் ஒரு ஆளையும் காணும். எத்தனை தீர்க்கதரிசிகள் உங்ககிட்ட இருந்தாங்க ஜனவரி மாசம் 1ஆம் தேதி? ஆனா தீர்க்க தரிசனம் அடிச்சு விடுவீங்க தானே. அந்த 2020 ஜனவரி 1 எந்த தீர்க்கதரிசி சொன்னாரு கோவிட் வரப்போகுதுன்னு சொல்லி? தயவு செய்து மனம் திரும்புங்கள், வசனத்துக்கு நேராக திரும்புங்கள், பைபிளுக்கு நேராக திரும்புங்கள். ஊழியக்காரனை பிடிச்சிட்டு அலையாதீங்க, தீர்க்கதரிசிகளுக்கு பின்னால் ஓடாதீங்க, கர்த்தருக்கு பின்னாடி போங்க. அதுதான் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். நீங்கள் எல்லாரும் ஒரு ஊழியத்தையும் ஊழியக்காரனை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி போனா பரலோகத்துக்கு போயிடலாம் நினைக்கிறீங்க. கிடையவே கிடையாது. இயேசுவுக்கு பின்னாடி போனா மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தது 2020. எந்த தீர்க்கதரிசியும் சொல்லல. ஒருவேளை யாராவது சொல்லி இருக்கலாம், பிரபல தீர்க்கதரிசிகள் யாரும் சொல்லல இந்த வருஷம் இப்படி நடக்க போகுதுன்னு சொல்லி. அதுதான் உண்மை. இதுக்கான மருந்து நம்ம கிட்ட இருந்துச்சு. நீங்கள் அந்த மருந்தை யூஸ் பண்ணல, இயேசுவின் நாமத்தை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அது மட்டும் நடந்திருந்தால், நீங்கள் எழுப்புதல் ஒன்னு சொல்றீங்களே, அந்த எழுப்புதல் எல்லாம் நீங்க கொண்டு வர வேணாம், தானா நடந்திருக்கும். ஒரு பேதுருவின் மாமியை கர்த்தர் சுகமாக்கினார், அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேரும் அந்த வீட்டுக்கு வந்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரே ஒரு பிசாசு பிடித்த மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார், அந்த கிராமம் முழுவதும் அந்த மனுஷனிடத்தில் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரே ஒரு சமாரிய ஸ்திரீ மனம் திரும்பினார், முழு கிராமம் வந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். உங்கள் வீட்டில் மட்டும் கோவிட் நேரத்தில் ஒரு அற்புதத்தை நடந்திருந்தால், உங்கள் வீட்டை சுற்றிலும் 100கணக்கான ஆத்துமாக்கள் வந்து நின்று இருக்கும். we miss the chance. ஆனா நம்ம பேசும் போதெல்லாம் பயங்கரமா பேசுவோம், பேசுறதுக்கெல்லாம் ஒரு குறைச்சலும் கிடையாது. இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துச்சு. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி பேர் செத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, 2 கோடி பேர் செத்துருக்காங்க. WHO ரிப்போர்ட். ஒரு அன்அபிஷியல் ரிப்போர்ட் இருக்கு, அதை விட 8 மடங்கு பேர் செத்துருக்காங்கன்னு சொல்லி உலகளாவிய அந்த ரிப்போர்ட்டின் கணக்குப்படி பார்த்தா 16 கோடி. WHO ரிப்போர்ட் படி 2 கோடி. உண்மையா 2 கோடியாவே வச்சுக்கொள்வோம். 2 கோடி ஆத்மா மடிந்து போயிருக்கு. அதுல எத்தனை நரகத்துக்கு போச்சு நமக்கு தெரியாது. அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பை கர்த்தர் நம்ம கையில கொடுத்திருக்கிறார். நாம என்ன செய்தோம்? நமக்கு என்ன தெரியும்ல, நாம் வாரந்தோறும் சபைக்கு போயிட்டு வருவதே பெரிய விஷயம். அப்படியே குடும்பமா நல்ல கார்ல போய் 2 வீலர்ல போய் இறங்கிட்டு அப்படியே ஆடம்பரமா படோடமா போயிட்டு வந்துட்டோம்னா பரலோகத்துக்கு போயிருவோங்கிற எண்ணம். உங்களை சுத்தி இத்தனை ஆத்மா செத்துச்சு, கதவை சாத்திக்கிட்டு வெளியே வராத கூட்டம் நீங்க. அவர்களுக்கு வந்து ஒரு சுவிசேஷம் சொல்லாத கூட்டம். நான் நலமா இருக்கணும், நான் என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் கிறிஸ்தவம் இன்னைக்கு. the most selfish generation இதுதான் கிறிஸ்தவத்துல. 2000 வருஷமா கிறிஸ்தவம் என்றால் சேவை, சர்வீஸ். தன்னுடைய ஜீவனை கொடுத்து மிஷனரிகள் கொண்டு வந்த இடம் இது. எங்கெங்க இருந்தோ மிஷனரி எங்கெங்க இருந்தோ புறப்பட்டு வந்து, அது ராக்லாண்ட் ஐயாவாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், இங்க வந்து தன் இன்னுயிரை கொடுத்து எல்லாவற்றையும் கொடுத்து நம்மளை உருவாக்குனாங்க. அவங்க கொடுத்துட்டு போனதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிற கூட்டம் நீங்க. எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொன்னீங்க? கோவிட்ல எத்தனை பேரை உங்களால காப்பாற்ற முடிஞ்சிச்சு? கர்த்தர் சொன்னது என்ன? போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். ஆனால் நாம என்ன செய்தோம்? இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுப்பார். இதை தவிர வேற மெசேஜே கிடையாது கடந்த 20 வருஷமா. அதனுடைய விளைவு என்ன? நம் கண்களுக்கு முன்பாக 2 கோடி பேர் செத்து போனாங்க. 2018 WHO சொல்லுது, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. ஆனா சபை ஆயத்தம் இல்லை, ஜனங்களை மீட்பதற்கு வழி இல்லை. சபை நல்ல மூடி கதவை மூடிட்டு உட்காந்துக்குச்சு. அதுல ஒரு சந்தோஷம் எங்களுக்கு வரல, அதுல ஒரு சந்தோஷம். தன்னையே கொடுத்து எல்லாரையும் மீட்டெடுத்தவர் தேவன். 12 அப்போஸ்தலர்களும் தங்களை ஜீவனை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். நீங்களோ எங்களுக்கு ஒண்ணு வரல, நாங்க நல்லா இருக்கிறோம் அந்த கூட்டம். அதுல நீங்க சந்தோஷப்படுறீங்க, அதுல ஒரு சாட்சி. கவனித்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் நான் உங்களுக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் தெரியுமா? சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன் நடந்து முடிஞ்சிருச்சு, சரி போகட்டும். ஆனால் WHO ரிப்போர்ட் இப்பொழுது ஒன்று இருக்கிறது. கோவிடை பார்க்கலாம் கொரோனாவை விட பல மடங்கு பெருசு, 20 மடங்கு பெருசான அந்த மாதிரி வைரஸ் ஒன்று வருகிறது. ஆயத்தப்பட சொல்லி எல்லா கவர்மெண்ட்டுக்கும் அவர்கள் அபிஷியலாக எழுதிட்டாங்க. நான் உங்களுக்கு கடைசியாக அதை காட்டுறேன். எல்லா அரசாங்கத்துக்கும் எழுதிட்டாங்க. இப்ப நீங்கள் நானே என்ன பண்ண போறோம்? உங்களுக்கும் எனக்கும் என்ன இருக்குது? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவிக்குரிய கடமை இருக்கு. என்னது? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வர்றது, அவ்வளவுதான் ஆவிக்குரிய கடமை. இஸ்ரவேலனுக்கு என்ன இருந்துச்சு? ஓய்வு நாள் தோறும் அவன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிட்டு வருவான், அவ்வளவுதான். அவனுக்கு வேற கடமை கிடையாது. அதே தான் இப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் நிலைமை. நமக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க.
இப்பவே 2 கோடி பேர் செத்துருக்கிறான். இதை விட 20 மடங்கு பெருசு வருதுன்றாங்க. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய காரியத்தை இந்த உலகம் செய்ய போகுது, எவ்வளவு பெரிய காரியங்கள் வரப்போகுது. இதற்கு நீங்களும் நானும் என்ன செய்ய போகிறோம்? நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் மட்டும். இப்ப கூட உங்க மைண்ட்ல என்ன ஓடும் தெரியுமா? அப்படியா ஒண்ணு வருதா, இப்பவே மாஸ்க் பண்டுலா வாங்கி வச்சுக்கணும்னு தோணும் உங்களுக்கு. அதை தவிர உங்க மைண்ட்ல வேற ஒண்ணுமே ஓடாது. நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் திருப்பி திருப்பி ஒரு வார்த்தையை சொன்னீங்க 2 நாளா, சிவகாசியிலே ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பண்றோம்னு. நீங்கள் ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் இந்த கூட்டத்திற்கு பிறகு சிவகாசியும் இதை சுத்தி இருக்கிற மொத்த மாவட்டத்திற்கும் இங்கிருந்து தான் சுவிசேஷம் புறப்படணும், இங்கிருந்து தான் எழுப்புதல் வரணும். அடுத்த மிகப்பெரிய மீட்புக்குரிய ஜனங்கள் இங்கிருந்து தான் போகணும். உங்க மூலமா தான் கர்த்தர் செய்யணும். வெறும் கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். கேட்டுட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு, பயமா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, உங்களுடைய சர்டிபிகேட் எங்களுக்கு வேண்டாம். அந்த சர்டிபிகேட்டை வச்சு பரலோகம் ஒண்ணும் செய்யாது. இந்த கூட்டத்துக்கு பிறகு ஒரு கூட்டம் எழும்பணும். வெறும் சும்மா மாசந்தோறும் கூடுற கூட்டம் இல்ல. நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோம் முழுவர ஜெபத்துக்கு, நாங்க உபவாச ஜெபத்துக்கு போனோம், திறப்பின் வாசலுக்கு போனோம். இது தேவையில்லை. கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கிற கூட்டம் ஒன்று வர வேண்டும். ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிற கூட்டம் ஒன்று வர வேண்டும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை கூட்டி இருக்கிறார். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார்? மோசே கேட்ட அதே கேள்வி இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. திறப்பின் வாசலை நிற்கத்தக்கதான ஒரு மனுஷனை தேடினேன், அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கு. ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு, என் காரியமா யார் போவார்? அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கு. நான் நல்லது, நான் என் குடும்பம் சம்பாரிச்சோம், சந்தோஷமா இருக்கோம், 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சோம், நாங்க நிம்மதியா இருக்கோம். உன்னுடைய சொத்தும் அத்தனையும் ஒரு அழிவு வருமானால் உன்னோடு கூட மடிந்து போகும். ஆனால் உன் கூட வரப்போகிற சொத்து நீ சம்பாதிக்கிற ஆத்துமாக்கள் மட்டும். அதுதான் பரலோக ராஜ்யம் வரைக்கும் வந்து நிற்கும். 20 வருஷமாக கிறிஸ்தவம் ஆசீர்வாதத்தின் மார்க்கமாக மாறி உன்னை பணத்தாசை பிடித்தவர்களாக, பொருளாசை பிடித்தவர்களாக, நிலத்தாசை பிடித்தவர்களாக மாற்றி இருக்கிறார்கள். சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார், தலை சாக்க இடமில்லை. அப்பேற்பட்ட பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று விட்டேன். உங்களை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை கட்டளையிட விரும்புகிறார். இந்த சிவகாசி இந்த இடத்தில் இருக்கிற கூட்டம் தான் அடுத்த 120 பேர் இங்கிருந்து உருவாகணும். எழுப்புதலுக்கான ஆட்கள் இங்கிருந்து தான் உருவாகணும். உங்களுக்குள்ளே கர்த்தர் பேசுகிறார், உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மாவட்டம் முழுக்க வரணும். அதற்கு நீங்கள் தான் காரணமாக இருக்க வேண்டும். அதுக்கு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ஜொரம் அடிக்கிற மாதிரி ஒரு கூட்டங்கள் வச்சுட்டு, உங்களுக்கு என்ன தெரியுமா, எம்டி ஜெகனை வச்சு 2 நாள் வச்சோம், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் வச்சு 2 நாள் வச்சோம், அகசின் ஜெபகுமாரன் வச்சு 2 நாள் வச்சோம். என்ன வச்சிய, என்ன பிரயோஜனம்? வச்சு என்ன பண்ணிய? வந்து கேட்டுட்டு போயிட்டிய. அதுல உங்களுக்கு ஒரு பெருமை. எம்டி ஜெகன் கூட்டத்துக்கு போனேன், அகசின் அண்ணன் கூட்டத்துக்கு போனேன், ஃபாதர் பெர்க்மேன்ஸ் கூட்டத்துக்கு போனேன். போய் என்ன பிரயோஜனம்? உங்க பையன் பேக்கை தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போறான், பேக் எடுத்துட்டு போறான், சாப்பாடு எடுத்துட்டு போறான், எல்லாம் போறான். பாஸ் ஆக வேண்டாமா? திருப்பி நல்ல மார்க் வர வேண்டாமா? போயிட்டு வரன்னு சொல்றதுல என்ன இருக்கு? நீங்கள் கூட்டத்துக்கு போவது முக்கியம் அல்ல, திரும்பி போகும்போது என்ன மாற்றம் உங்களுக்குள்ள வந்தது என்பதுதான் முக்கியம். வந்த வண்ணமாய் நீங்கள் திரும்புகிறீர்கள் என்று சொன்னால் இந்த கூட்டம் வேஸ்ட். எவ்வளவு பேர் இங்க வந்தீங்கன்றதே எங்களுக்கு முக்கியமே கிடையாது. இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க, எவ்வளவு பேர் கர்த்தருக்காக எழும்ப போறீங்கன்றதா முக்கியம். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான அறைகோவல் இது. எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்கிற ஒரு வாலிப கூட்டம் தேவை. ஒரு வாலிப கூட்டம் எழும்பினால் ஒரு தேசத்தினுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்று நாம் பார்க்கிறோம். நீ மட்டும் எழும்பினால் கர்த்தர் கடைசி காலத்தினுடைய எழுப்புதலை உன் கையில் தான் கர்த்தர் கொடுத்து வச்சிருக்கிறார். மடிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு உன்னை தவிர வேற யாரையும் எடுத்து பயன்படுத்த முடியாது. உனக்குள்ளே அந்த பாரம் வராமல் நான் எனது என்னுடையது என்று சொல்லி நீ இருப்பாயானால் உன்னை விட்டு கர்த்தர் எடுத்து கல்லை பயன்படுத்துவார், கழுதையை பேச வைப்பார். ஆனால் அந்த பலன் உனக்கு கிடைக்காது. இது கர்த்தர் கொடுக்கிறதான எச்சரிப்பு, அதே நேரத்தில் அழைப்பு. தயவு செய்து எழும்புங்கள். அடுத்து நீங்கள் எதிர்பார்க்காத மிக மோசமான காலம் ஒன்று வருகிறது. அந்த காலத்தை நீங்கள் கணிக்க கூட முடியாது. நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய பேரழிவு உலகளாவிய வருகிறது. நீங்கள் கொரோனாவில் பார்த்தது 1%, அது மாதிரி 4% வருது. வெறும் கொள்ளை நோய் மட்டுமல்ல, அதை காட்டிலும் இன்னும் பெரிய விஷயம் வருது. வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின்
காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. நாம் ஏன் இந்த வசனத்தை வாசித்தோம் தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை, அவர் 4ஆம் முத்திரை உடைத்த போது இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன். இதை ஏன் நம்ம வாசிச்சோம் தெரியுமா? சிவப்பு குதிரைக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை தான் வரணும். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதோ இந்த ராத்திரியில் சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவன் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். நல்லா கவனிங்க, திருப்பி வாசிங்க. மிருது செடிகளுக்குள்ளே நின்றான். அவனுக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தன. கவனித்துக் கொள்ளுங்கள், சிவப்புக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வர வேண்டும் என்று சகரியா 1:8 சொல்லுது. இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் கேட்டதெல்லாம் சிவப்பு நிறமுள்ள குதிரையை பற்றினதான விஷயங்களை கேட்டீர்கள். மங்கின நிறமுள்ள குதிரை ஒன்று வர வேண்டும் என்று சகரியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். சிவப்பு குதிரை என்ன செய்யும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆனால் சிவப்பு குதிரை வரும் என்று சகரியாவுக்கு சொல்லப்பட்டது. அதே போல சிவப்புக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரும் என்று சகரியாவுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் மங்கின நிறமுள்ள குதிரை என்ன செய்யும் என்று யோவானுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. அதுதான் நீங்கள் வாசித்த வசனம் 6:8. யோவான் எழுதின சுவிசேஷம், அவர் 4ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ ஒரு மங்கின நிறமுள்ள குதிரையை கண்டேன், அவன் பின்னால் பாதாளம் சென்றது. இதுதான் இந்த அடுத்து நடக்க வேண்டிய சம்பவம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி 2023 மே மாசத்தில் இந்த கோவிட் ஒரு முடிவுக்கு வந்தது. ஆனால் முடிவுக்கு வந்ததுன்னா அந்த வைரஸ் இன்னும் அந்த கொள்ளை நோய் முடிவு வரல, அது நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அடுத்த வேரியன்ட் வருது. அதான் வசனம் சொல்லுது, பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன, அவைகள் சுற்றி திரிந்தன. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திருந்துகிட்டே இருக்கும், கொள்ளை நோய் இருந்துகிட்டே இருக்கும். தெளிவாக ஆண்டவர் சொன்னபடியே நடக்குது. ஆனால் அதுக்கு நடுவுல அதுக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை வரும். இது என்ன செய்யும் என்று சொன்னால் 6:8 வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, 4 விதமான காரியங்களை பூமியில நடப்பிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒன்று பட்டயம், இன்னொன்று பஞ்சம், இன்னொன்று சாவு, இன்னொன்று துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். 4 விதமான காரியங்கள் வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 மே மாதம் இந்த கோவிட் எமர்ஜென்சி முடிவுக்கு வந்ததாக சொன்னாங்க. மாஸ்க் போட வேண்டாம், வேக்சின் சர்டிபிகேட் கொண்டு போக வேண்டாம், எந்த விதமான செக்கப்பும் தேவையில்லை, இப்ப நம்ம நார்மல் ஆயிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதுக்கு அடுத்து மங்கின நிறமுள்ள குதிரை 2023 அக்டோபர் மாசம் அந்த பட்டயம் என்று சொல்லக்கூடிய யுத்தம் ஒன்று ஆரம்பித்தது. அந்த மங்கின நிறமுள்ள குதிரையில முதல்ல உள்ளது பட்டயம். இந்த பட்டயம் என்று சொன்னால் அவன் கையில், தூதன் கையில் பட்டயம் இருந்தால் அதற்கு பேர் கொள்ளை நோய். நார்மலா பட்டயம் என்று சொன்னால் அது யுத்தத்தை குறிக்கும். நேபுகாத் நேச்சாரின் பட்டயம் உன்மேல் வரும். கோலியாத் பட்டயத்தை பிடித்திருந்தான், தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க யுத்தத்துக்கு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்போ வேதம் சொல்லுது, இந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு யுத்தம் ஒன்று வரும். முதலாவதாக மங்கின நிறமுள்ள குதிரை அடுத்து வரும் என்று சொல்லி பார்க்கிறோம். 2023 மே கோவிடுடைய எமர்ஜென்சி முடிவுக்கு வருது. 2023 அதே வருஷம் அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி யுத்தம் ஆரம்பிக்கிறது. எந்த யுத்தம்? கடைசி காலத்தினுடைய நடக்க வேண்டிய, சபை காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம். ஆண்டவர் சொன்னது இது கடைசி கால யுத்தம். எங்க இருக்குது வாசிங்க. நீங்க இந்த 2 அதிகாரத்தை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, வீட்டுல போய் படிங்க. இப்போ தேவையான வசனம் மட்டும் சொல்றேன். எசேக்கியேல் 38:8 வாசிங்க பாப்போம். 38:8. பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே நீ வருவாய். அப்ப இந்த யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு இருக்கட்டும், நான் சொல்லும் போது வாசிங்க. அந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதுனா, பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்துக் கொள்ளப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல ஒரு சண்டை வரும், ஒரு யுத்தம் ஒன்று வரும். இஸ்ரவேல் மேல் தான் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, என் ஜனமாகிய இஸ்ரவேலை அப்படின்னு அங்க வசனம் சொல்லுது. கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும் அப்படின்னு இருக்கு. எனவே இந்த யுத்தம் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வரணும். அதுவும் எந்த இடத்துல எதற்காக வரணும் அதையும் எழுதுறார். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லாரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய். வசனம் தெளிவா
கவனிச்சுக்கொள்ளுங்க, இது எல்லாம் எழுதி கொடுத்தது தேவன். அதனாலதான் இத்தனை துல்லியமாக எதுக்காக இந்த யுத்தம் நடக்கும்னா, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. அதே எசேக்கியேல் 39 அடுத்த அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை திருப்பி உன்னை 6 துறடுகளால் இழுத்து உன்னை வடபுறங்களில் இருந்து எழும்பவும் இஸ்ரவேல் மலைகளில் வரவும் பண்ணி. இந்த வசனம் ஒரு தடவைக்கு 2 தடவை கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் இந்த யுத்தம் வரும். உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் 2 முறை சொன்னால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்று அர்த்தம். இயேசு மெய்யாகவே என்றால் வேறு, மெய்யாகவே மெய்யாகவே என்றால் அது ஒரு அழுத்தம், முக்கியம் என்று அர்த்தம். அப்படியானால் 2 தடவை இந்த வசனத்துல வருது, இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் நீ வருவாய். 2023 அக்டோபர் 7 இஸ்ரவேலுடைய மலை எங்களுக்கு வேண்டும் என்று இந்த யுத்தம் ஆரம்பித்தது. இது பாலஸ்தீனர்கள் இஸ்ரவேலுடைய டெம்பிள் மவுண்ட் என்று சொல்லக்கூடியதான இந்த தேவாலய மலை என்று சொல்வார்கள். அதற்கு இது எங்களுக்கு தேவை என்று சொல்லி ஆரம்பித்தார்கள். இது 2023 அக்டோபர் 7 ஆரம்பித்தது. இந்த யுத்தத்தினுடையதான மூல காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மலை, இது டெம்பிள் மவுண்ட் என்று சொல்வார்கள், இந்த மலை எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். காரணம், அங்கே அவருடைய மிக முக்கியமான வழிபாட்டு தலம் இருக்கிறதுனால இது எங்களுக்குரியது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் சொல்லுகிறது, இந்த மலையில் ஏற்கனவே எங்களுடைய 2 தேவாலயங்கள் இருந்திருக்கிறது. சாலமோன் கட்டின தேவாலயமும் செருபாபேல் கட்டின தேவாலயமும் இங்கே இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் இடித்தார். செருபாபேல் கட்டின தேவாலயத்தை தீத்துராயன் இடித்தார். எங்களுடைய 3வது தேவாலயம் இங்கே வரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, வசனத்தின்படி அவர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த மலையை கர்த்தர் எங்களுக்கு திருப்பி தந்தார். அவங்க கிட்ட இந்த மலை இல்லாமல் இருந்தது. 1967 ஜூன் மாசம் 5ஆம் தேதி ஆரம்பித்ததான 6 நாள் யுத்தத்துல இது முழுக்க அவங்க கைக்கு வந்துச்சு. யுத்தத்தினுடைய சட்ட திட்டத்தின்படி, ஜெனிவா ஒப்பந்தத்தின்படி, எதை அவர்கள் கடைசியா ஜெயிக்கிறார்களோ, எந்த வரைக்கும் முன்னேறி இருக்கிறார்களோ அது அவர்களுக்கு சொந்தம். அதன் அடிப்படையில இந்த மலை எங்களுக்கு சொந்தம் என்று இஸ்ரவேல் சொல்லுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், மலையில எங்களுடைய வழிபாட்டு தலம் இருக்கு, அதை நாங்கள் தரமாட்டோம், அது எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார். இந்த பிரச்சனை தான் போய்கொண்டிருக்கிறது. இத ஐநா சபையில அங்கே ஒரு தீர்மானம் ஒன்று போடப்பட்டிருக்கிறது, பேச்சுவார்த்தை இருக்கிறது. 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். எருசலேமை 2ஆக பிரித்து, பழைய எருசலேம், புதிய எருசலேம் என்று சொல்லி, பழைய எருசலேமை பாலஸ்தீனர்கள் கையிலையும், புதிய எருசலேமை டெல் அவீவ் அந்த பட்டணத்தை இஸ்ரவேல் கையிலும் கொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்வார்கள். ஐநாவில் இருக்கு. ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, இது முழுக்க எனக்கு சொந்தம், நான் தரமாட்டேன் என்று சொல்லி. சோ இந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இந்த யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. சரியா கோவிட் முடிந்தது 2023 மே மாசம். இது ஆரம்பித்தது 2023 அக்டோபர் மாசம் 7ஆம் தேதி. இந்த யுத்தம் ஆரம்பித்து இந்த மலைக்கான சண்டை ஆரம்பிச்சது. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா யுத்தம், அதனுடைய ஆரம்ப புள்ளி இங்கதான் இருக்கு. இங்கதான் இப்ப கூட பென்யமின் நெத்தன்யாகு, இஸ்ரேலிய பிரதமர், அவர் சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லுவார், அக்டோபரில் ஆரம்பித்ததான இந்த யுத்தம் என்பார். அவர் சொல்லும் போதே 2023 அக்டோபரில் ஆரம்பித்தது என்பார். இன்னைக்கு நடக்குதுன்னு சொல்ல மாட்டார், அங்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆரம்பித்ததான இந்த யுத்தம் இது 6-8 வெளிப்படுத்தல இருக்கு. இதான் அந்த பட்டயம். இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த யுத்தத்துக்கு நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆரம்பிக்கும் போது அமாசுக்கும் இஸ்ரவேலுக்கும் ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகு லெபனான், ஏமன், ஹவுதிஸ், அதுக்கப்புறம் ஈரான், அதுக்கப்புறம் ஈரான் வந்து யுஎஸ், அதுக்கப்புறம் ஈரான் வந்து குவைத், பஹ்ரைன் எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சு ஏறக்குறைய 10ல இருந்து 16 நாடுகள் இன்னைக்கு யுத்தத்துல இருக்கு. இந்த யுத்தம் இன்னைக்கு முடியும், நாளைக்கு முடியும், எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்தம் முடிவுக்கு வராது. நேத்து கூட ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் பிரான்ஸ்ல இருந்து சொல்லி இருக்கிறாரு, அதெல்லாம் முடியாது இப்போ அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சோ இந்த யுத்தமானது இன்னும் பெருசாக மாறும். ட்ரம்போடைய ட்வீட்டை போய் பாருங்க. ஒரு அமெரிக்க ஜனாதிபதியோட ட்வீட் மாதிரியே இருக்காது. நைட் ஒன்று பேசுவார், காலையில் ஒன்று பேசுவார். பொதுவா அமெரிக்க ஜனாதிபதிகள் ஒன்று சொன்னா அது சொன்னதுதான். அந்த இவர் சொல்ற மாதிரி, தரியு மன்னன் சொல்ற மாதிரி, பிலாத்து சொல்ற மாதிரி, எழுதினது எழுதினதே என்ற மாதிரி அந்த ஜனாதிபதி சொன்னா ஒரு எழுத்து அப்படி அந்த மொத்த அந்த வல்லமையும் ஒன்னும் இல்லாம இருக்கிற ஆள் யாருன்னா ட்ரம்ப் தான். டெய்லி ஒன்னு போடுவாரு, முடிஞ்சிருச்சும் பாரு, ஆயிடுச்சும் பாரு, திருப்பி தாக்க போறேன் பாரு. இது நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு உலகமே ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. இது என்ன ஆகும், ஏதாகும் நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இந்த மலைக்கு முடிவு வராமல் இந்த யுத்தம் நிக்காது. இந்த மலை யாராவது ஒருத்தர் கைக்கு போகணும். குறிப்பாக இது இஸ்ரவேல் கைக்கு தான் போகும். அவங்க தான் அதை எடுப்பாங்க. இந்த யுத்தம் அங்கதான் போய் முடியும். எப்படி அவங்க 1948 இருந்து யுத்தம் பண்றாங்க. அந்த யுத்தம் ஆரம்பிக்கும் போது எதுக்கு ஆரம்பிக்கிறாங்களோ அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. அது தேசமா இருக்கட்டும், எருசலேமாக இருக்கட்டும், அது காசா பகுதியா இருக்கட்டும், எந்த யுத்தத்தை வேணா எடுத்து பாருங்க, அது இஸ்ரவேல் கைக்கு போய் தான் முடியுது. நம்ம பார்த்த வரைக்கும் சரித்திரத்தை வச்சு நான் சொல்றேன். இதுவும் அவங்க அதுக்கு தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மலை, இந்த இடம் முழுக்க அவங்க கைக்கு போகும். அது வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். இதைத்தான் உலகம் 3ஆம் உலக யுத்தமாக மாற்றும். இப்ப நடக்கிறது. இதுல மிக முக்கியமாக அடுத்து 2 பெரிய நாடுகள் உள்ளே வரும். நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறோம், நாங்கள் தீர்க்கதரிசிகள் அல்ல, தீர்க்கதரிசியின் புத்திரரும் அல்ல. இது எசேக்கியேல் 38 உள்ளதை தான் நான் உங்களுக்கு சொல்றோம். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்துல இவர்களோடு கூட பெர்ஷியரும் இருக்கும். ஈரான் ஏற்கனவே உள்ள இருக்கு. ஈரானுக்கு பெயர் தான் பெர்ஷியா. 1935 வரைக்கும் இப்பொழுது இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. ஷா மன்னர் வந்து மாத்தினாரு. அயதுல்லா கொமினி அதை ஸ்டடி பண்ணாரு. சரியாக இன்னைக்கு இருக்கிற ஈரானுக்கு பெயர் பெர்ஷியா. இஸ்ரேலுக்கு விரோதமான ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய பேட்ச்ல ஈரான் பெயர் இருக்கும். ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1935 வரைக்கும் இஸ்ரேல் அப்ப உருவாகல. அப்போ வரைக்கும் ஈரான் அமெரிக்க சப்போர்ட்டர் நாடு. இன்னைக்கு ஈரானும் அமெரிக்கா தான் சண்டையே போடுது. கரெக்டா அந்த எசேக்கியேல் 38 ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல மிக முக்கியமா அடுத்த 2 நாடு வரணும். ஒன்று எசேக்கியேல் 38:6 அவர்களோடு கூட தொகர்மா வம்சத்தாரும் அப்படின்னு இருக்கும். யார் இந்த தொகர்மா வம்சத்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபுறத்தில் இருக்கக்கூடியதான துருக்கிக்கு பெயர் தான் தொகர்மா. இன்றளவும் இந்த பேட்ச்ல துருக்கி இல்ல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சண்டை நடக்கிற டீம்ல துருக்கி இல்ல. விசுவாசிகள் கவனிங்கள், இது ஏதோ உங்களுக்கு கதை சொல்ற மாதிரி சொல்லல. வேதத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுகிறதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அடுத்து இந்த டீம்ல துருக்கி வந்து சேரும் இஸ்ரவேலுக்கு எதிராக. மிக முக்கியமாய் துருக்கி வருகிறதை நீங்கள் காண்பீர்கள். இஸ்ரவேலுக்கு விரோதமாய் துருக்கி யுத்தத்தை ஆரம்பிக்கும். ஈரான், லெபனான் மாதிரி அவர்களும் ஆரம்பிப்பார்கள். ஆனால் அதை விட இன்னொரு பெரிய நாடு உள்ளே வரும். அதுதான் இவங்க எல்லாருக்கும் தலைமை ஏற்று நடத்தும். எசேக்கியேல் 38:2 இருக்கு. எசேக்கியேல் 38:7 நீ ஆயத்தப்படு, ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாய் இருன்னு இருக்கு. அந்த நாடு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எசேக்கியேல் 39:2 சொல்லுது, வடபுறத்திலிருந்து எழும்பி வரக்கூடிய ஒரு நாடுன்னு இருக்கு. இஸ்ரவேலை மையமாய் வைத்து நீங்க பாக்குறீங்க ஒரு கோடு மேல போட்டிருக்கிறோம். அந்த கோடு நேரா போய் எங்க நிக்கும்னா ரஷ்யாவில் போய் நிக்கும். வேதம் சொல்லுது ஆங்கில வேதாகமத்துல the chief prince of Rosh அப்படின்னு இருக்கும். from the northern province இருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் 2500 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்டது. வடபுறத்திலிருந்து மிக முக்கியமான ரோஷ் என்கிற நாடு எழும்பி வரும் என்று. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி ரஷ்யான்னு ஒரு நாடு இருக்கு. இதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பணும். ஆனா 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரஷ்யா இஸ்ரவேலுக்கு நிறைய விஷயத்துல ஆதரவா இருந்திருக்கு. ஆனா இப்ப 2 மாசமா ஈரானுடைய இந்த சண்டை ஆரம்பித்த பிறகு ரஷ்யா அனௌன்ஸ் பண்ணிருக்கு, ஈரானுடைய எதிரி என்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லி இஸ்ரவேலுடைய 40 டிப்ளமேட்ஸ தங்கள் நாட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுச்சு. சொல்லிட்டு தான் சொன்னாங்க, ஈரானுக்கு யார் யாரெல்லாம் எதிரியோ அவங்க எங்களுக்கும் எதிரி என்று சொல்லி. சோ எசேக்கியேல் 38:39 சொன்ன யுத்தம் இன்னைக்கு கண்கூடாக நிற்கிறது. இது அடுத்த சில நாட்களோ மாதங்களுக்குள்ளேயோ பெரிய யுத்தமாய் மாறும். நீங்கள் காண்பீர்கள். இது அப்படியே சமாதானம் வர மாதிரி இருக்கும், நிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் எதுவுமே இல்லை. இது அடுத்து பெரிய யுத்தமாய் தான் மாறும். எசேக்கியேல் 38:39 சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நடக்கும். உங்கள் கண்கள் காண ரஷ்ய தலைமையில் உள்ள நாடுகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக வந்து நிற்கும். இது 3ஆம் உலக யுத்தமாக இருக்கலாம். மிகப்பெரியதான பேரழிவுகளை இது ஏற்படுத்தும். எசேக்கியேல் 39 நீங்கள் வாசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய பேரழிவுகளாக இருக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவர் சொன்ன பட்டயம், கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய யுத்தம் இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கணும். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் நடக்கணும். இஸ்ரவேல் முதல்ல வரும்போது எகிப்திலிருந்து வந்துச்சு. 2வது வரும்போது செருபாபேல் தலைமையில மேதிய பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் வந்துச்சு. ஆனா இந்த முறைதான் பல நாடுகளிலிருந்து அவர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டார்கள். வேதத்தினுடைய தீர்க்க தரிசனத்தின்படி இந்த யுத்தம் நம் கண்களுக்கு முன்பாக ஆரம்பிச்சிருச்சு. இதுல ரஷ்யா தலைமையேற்று நடத்த வேண்டியது மட்டும்தான் பாக்கி. அடுத்து வெகு சீக்கிரத்தில் இது நடக்கும், உங்கள் கண்கள் காணும். இதுதான் எசேக்கியேல் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட பட்டயம். இந்த யுத்தத்தை அடுத்து
வசனம் சொல்லுகிறது பஞ்சம் உண்டாகும், பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும். உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன், இந்த US ஈரான் யுத்தம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் என்று சொல்லக்கூடியதான அந்த ஜலசந்தி மூடப்பட்டது. அதனுடைய விளைவாக கொஞ்சம் கொஞ்சமாக விலைவாசி ஏறிக்கொண்டே வருகிறது. இன்னைக்கு எல்லா விலையும் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பெட்ரோல் விலையிலிருந்து, கேஸ் விலையிலிருந்து, ஃபெர்டிலைசர்ஸ் அதாவது உரப்பொருட்கள்ல இருந்து எல்லாம் எவ்வளவு விலை ஏறி இருக்குன்னு தெரியும். அதனுடைய மறைமுகமாக மளிகை சாமான் விலையிலிருந்து எல்லாம் ஏறிடுச்சு. நமக்கு பரவாயில்ல, நம்மளை விட பல மடங்கு மோசமாக பல நாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்காலெல்லாம் ஒரே நாள்ல 35 ரூபா, 50 ரூபா, 100 ரூபாலாம் பெட்ரோல் ஏத்துறாங்க. அந்த அளவுக்கு ஸ்ரீலங்கா போயிட்டு இருக்கு. பல நாடுகள் இன்னைக்கு திக்குமுண்டாடிட்டு இருக்கு. பல நாடுகள்ல லாக்டவுன், பார்ட்லி லாக்டவுன், 3 நாள் 2 நாள் லாக்டவுன்லாம் போட்டாங்க. அந்த அளவுக்கு பஞ்சம் ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது அடுத்த கட்டத்துக்கு இப்ப வந்திருக்கு. நேத்து மிகப்பெரியதான ஷெல் கம்பெனி, நீங்க பார்த்திருப்பீங்க, பெட்ரோல் கம்பெனி ஷெல், அதோடைய CEO நேத்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். இப்ப இருக்கிற இந்த நிலைமையில யுத்தம் இன்னைக்கு முடிஞ்சா கூட அடுத்த 1.5 வருஷத்துக்கு கடும் பஞ்சம் இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் ஏற்படுத்தின பாதிப்பே அவ்வளவு பெருசு இருக்கு. CEO சொல்றாரு, ஷெல் கம்பெனியோட CEO சொல்றாரு, அவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கும் வெளிநாட்டுல. அது அடுத்த 1.5 வருஷத்துக்கு அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சோ பஞ்சத்துக்கு நேராக பூமி முழுக்க போகுது. சூடான்ல மட்டும் 8 கோடி பேருக்கு சாப்பாடு இல்லையாமா. எத்தியோப்பியால 25 இருந்து 40 லட்சம் பேருக்கு சாப்பாடு இல்லாம இருக்குதாம். ஸ்ரீலங்கால அடுத்த சில வருஷங்களுக்குள்ள, மாதங்களுக்குள்ள 13 லட்சம் பேருக்கு ஜூலை மாசத்துல இருந்து சொல்றாங்க 13 லட்சம் பேர் உணவில்லாமல் தவிக்கக்கூடிய நிலைமை வரும் என்று சொல்லுகிறார். உலகளாவிய மிகப்பெரிய பஞ்சம் ஆரம்பிக்கிறது. மத்திய 24ல இயேசு கிட்ட கேட்ட கேள்விக்கு இயேசு சொன்ன பதில்களில் ஒன்று, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அதுக்கு அடுத்து அவர் சொன்னாரு பஞ்சங்கள். வெளிப்படுத்தல நீங்க வாசிக்கும் போது பட்டயத்துக்கு அடுத்து சொல்ற வார்த்தை பஞ்சம். நம் கண்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. இது இன்னும் அதிகமாக மாறும். நீங்கள் எதிர்பார்க்காத பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனால மட்டும் இல்ல, இதுக்கு அடுத்து ஒரு வசனம் சொல்லுது. அதுலயே பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் இருக்கு. இந்த சாவினாலும்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷன்ல ஒன்னொன்னு இருக்கு. ஒரு சிலதுல பெஸ்டிலன்சஸ் இருக்கு, அதாவது கொள்ளை நோய், வியாதி அப்படின்னு இருக்கு. சிலதுல இயற்கை பேரழிவுகள், நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. இயேசு இது ரெண்டையும் சொல்லியிருக்கிறார். மத்திய 24ல கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் 2 சொல்லியிருக்கிறார். இந்த ரெண்டையும் நீங்க இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த பூமி அதிர்ச்சிகள் மொத்தமே இந்த 10 வருஷம் தான் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகளின் காலம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாக்குற இது 2015 இருந்து 2025க்குள்ள மட்டும் இருக்கக்கூடியதான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 10 வருஷத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்டதான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. நீங்க பாக்குற அந்த சிவப்பு டாட்ஸ், புள்ளிகள் அத்தனையுமே பூமி அதிர்ச்சி. அதுக்கான ரிப்போர்ட் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துல மட்டும் 10,000க்கும் மேற்பட்ட பூமி அதிர்ச்சி நடக்குது. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் நடக்குது. இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி பிலிப்பைன்ஸ்ல 7.8 நடந்துச்சு. 2025ல உலக சரித்திரத்திலேயே 5 பூமி அதிர்ச்சி பெருசு. அதுல 1 2025ல வந்துச்சு ரஷ்யாவில். இயேசு சொன்னார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு, அவர் காட்டு தீன்னு சொல்லல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. வருகைக்கு முன்பாக அடையாளங்கள் என்னன்னு கேட்டபோது காட்டு தீன்னு சொல்லல, பனி மழைன்னு சொல்லல, பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிக்கும் போது அவர் பர்டிகுலரா பூமி அதிர்ச்சிங்கிறார். எத்தனையோ பேரழிவு இருக்கே, ஆனா அவர் சொன்னது பூமி அதிர்ச்சி. இப்போ இந்த காலகட்டத்தில் 2004ல இருந்து சுனாமி வந்ததுல இருந்து, அது ஒரு பூமி அதிர்ச்சி, கடலுக்குள்ள ஏற்பட்ட பூமி அதிர்ச்சி தான் சுனாமி. அதுல இருந்து இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் பூமி அதிர்ச்சிகளுடைய காலமாக இருக்கிறது. இது 3வது இயேசு சொன்னது. 4வது ஒரு மிக பெருசு, இந்த பூமி அதிர்ச்சியே இன்னும் பெருசு வருது. இது ஜப்பான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது ஜப்பானுடையதான ஒரு ரிப்போர்ட் அவங்க கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் வரப்போகிறது என்று சொல்லி இஸ்ரவேல் அரசாங்கம் சொல்லுது, மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேலை தாக்க போகிறது என்று. எசேக்கியேல் 38:19 வாசித்து பாருங்கள். அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என்று வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய பூமி அதிர்ச்சிகள் இனி வரப்போகிறதாக ஒவ்வொரு நாடும் சொல்லுது. இஸ்ரவேல் சொல்லுது, ஜப்பான் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் இதை எல்லாவற்றையும் தெளிவாக வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். நாம் அந்த காலகட்டத்துக்குரிய ஜனங்களாய் இருக்கிறோம். இவைகள் எல்லாம் உங்களுக்கு எச்சரிப்பாய் கொடுக்கப்படுகிறது.
நான்காவது பெரியது துஷ்ட மிருகங்களினால் உண்டாகிற மரணம். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நேரடியாகவே அந்த வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துஷ்ட மிருகம் ஒன்று வருது, பாதிக்கப்படுது, அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று தெரியும். கடந்த ஒரு 40-50 வருஷமாக வரக்கூடிய பெரிய கொள்ளை நோய்கள், வியாதிகள் அத்தனைக்கு பின்னாடியும் பாருங்க, ஒரு மிக பெரியதான ஒரு மிருகத்தின் பெயர் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பெரிய வியாதிக்கு பின்னாடி ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். குரங்கு காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் வந்துட்டு பன்றி காய்ச்சல்னு இருக்கும், அப்புறம் பறவை காய்ச்சல்னு இருக்கும், எபோலாக்கு பின்னாடி வவ்வால்னு இருக்கும், ஏன் கோவிடுக்கு பின்னாடி கூட வவ்வாலுடையதோ அல்லது சைனால உள்ள ஊகான் மாநிலத்தில் உள்ளதான அந்த மிருகங்கள் மார்க்கெட் அதுல இருந்து வந்ததாக சொல்லுவாங்க. நீங்க எதை வேணா எடுத்துக்கோங்க, எய்ட்ஸ் எடுத்துக்கோங்க, சிம்பன்சி குரங்குல இருந்து வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு மிருகத்தின் பெயர் இருக்கும். அது குறிப்பிட்ட இந்த 50 வருஷத்துல நடக்கிற விஷயம். எல்லா கொள்ளை நோய் பெரும்பாலும் 90% கொள்ளை நோய்களுக்கு பின்னால் ஒரு மிருகத்தின் பெயரை நீங்கள் காண்பீர்கள். வேதம் சொல்லுது துஷ்ட மிருகம்னு. அந்த மிருகத்தின் பெயர் எல்லாத்தையும் கவனிச்சு பாருங்க, அந்த 90% துஷ்ட மிருகமா தான் இருக்கும். பைபிள்ல சொல்ற துஷ்ட மிருகம், லேவியராகமத்துல உள்ள துஷ்ட மிருகங்கள் எது எதுன்னு பாருங்க, அத்தனையும் அதுல இருக்கும். இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக இவைகள் சொல்லப்படுது. இந்த கொள்ளை நோய்களுடைய வரிசையில இப்போ உலக சுகாதார நிறுவனம் WHO ஆர்கனைசேஷன் மிக முக்கியமான ஒரு காரியத்தை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். கோவிட் எப்படி வரத்துக்கு முன்னாடி சொன்னாங்களோ அதே மாதிரி இப்ப சொல்லி இருக்கிறாங்க. கவனிங்க, இது அவங்க கொடுத்ததான ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இது அவங்க சொன்னதுக்கான பேப்பர்ல வந்த நியூஸ். இது உலக சுகாதார மையம் எல்லா நாடுகளுக்கும் அனுப்பினதான வரைவு ஒப்பந்தம். எல்லாரையும் சைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரியதான கொள்ளை நோய் வரப்போகிறபடினால் மக்களுடைய சுகாதாரத்தை உலக சுகாதார மையம் டேக் ஓவர் பண்ணுது. நாங்க பாத்துக்கிறோம், என்ன வேக்சின் கொடுக்கணும், என்ன மருந்து கொடுக்கணும், நீங்க எங்களோட இணைஞ்சுக்கிட்டா அதுல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கான எல்லா வேலையும் நாங்க செய்வோம் அப்படின்னு WHO உலக நாடுகளுக்கு இந்த சுற்றறிக்கையை அனுப்பி இருக்கிறாங்க. அந்த சைன் பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறாங்க. இது கவனிங்க, இது டிவில வந்த செய்தி. கொரோனாவை விட மோசமான மற்றொரு பெருந்தொற்றை எதிர்கொள்ள தயாராக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனத்தின் தலைவர் டெட்ராஸ் அதானம் எச்சரித்துள்ளார். 2010 இது உலக சுகாதார நிறுவனத்தினுடையதான தலைவர் சொன்னது. கொரோனாவை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது ஒன்று வருகிறது. இப்ப நடுவில் ஹண்டா வைரஸ் வருது, அது இதுன்னு சொன்னாங்க. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஏதோ ஒன்று பூமியை மிகப்பெரிய அளவில் ஒரு கொள்ளை நோய் வரும். ஆனா இது நாளும் ஒன்றாய் வரும். இப்ப இந்த பக்கம் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா யுத்தம் உச்ச நிலையை அடைய தொடங்கி இருக்குது, அடுத்த கட்டத்துக்கு போகுது. இதோட கூட ஒரு கொள்ளை நோய் வரும்னு இவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து பெரிய பெரிய பூமி எதிர்ச்சிகள் வருது. இதோடு கூட பஞ்சமும் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி உலக நாடுகள்ல பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு, இங்கேயும் விலைவாசி ஏற தொடங்கிருச்சு. இது இல்லாம இன்னொன்னு சேர்ந்துக்குது பஞ்சத்துல. நீங்க புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன், கேள்விப்பட்டிருப்பீங்க. கடந்த ஒரு 2 வாரமா அதான் ஹாட் டாபிக். என்னன்னு கேட்டா எல்னினோன்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. காலநிலை மாற்றம், பசிபிக் பெருங்கடல ஏற்பட்டக்கூடியதான அந்த உஷ்ணத்தினுடைய அளவின் நிமித்தமாக உலகத்தினுடைய ஒரு பகுதிக்கு வறட்சியும் ஒரு பகுதிக்கு வெள்ளம், சுனாமிகள், பேரழிவுகள் ஏற்படும் என்று சொல்லி இப்போ அந்த வறட்சியின் பகுதியில் இந்தியா இருக்கு. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா 1876 இதே மாதிரி ஒண்ணு வந்துச்சாம். அதை தான் இருக்கிறதுலயே ஒஸ்ட். அன்னைக்கு உள்ள ஜனங்கள்ல எத்தனையோ சதவீத ஜனங்கள், எத்தனையோ லட்ச ஜனங்கள், 50 லட்சம் 50 லட்சம் பேரோ என்னமோ இறந்துட்டாங்க. பஞ்சத்துல மட்டும் உணவு பற்றாக்குறையால இறந்துட்டாங்க. அதை விட மோசமானது ஒன்று இப்ப வருது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நாங்க கிடங்குகள்ல எல்லாம் வச்சிருக்கிறோம், அரிசி எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. பாதுகாப்பு நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஆனா எல்லா நிபுணர்களும் எச்சரிப்பு கொடுக்கறாங்க, இது அடுத்த 1.5 வருஷத்துக்கு இருக்குன்றாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, ஜூலை மாசம் வருகிற மாசம் இந்த உஷ்ணம் ஆரம்பிக்கும்ன்றாங்க. கடந்த மாசம் மட்டுமே ஆக்சுவலா சம்மர் முடிஞ்சிருக்கணும் நமக்கு. இப்ப ஜூன் மாசம் சம்மர்லாம் முடிஞ்ச மாசமா தான் இருக்கணும். ஆனால் பாத்தீங்கன்னா 50 சிட்டி இந்தியாவில் மட்டும் 50 நகரம் 48 டிகிரி செல்சியஸ் 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போயிருச்சு. இது உலகத்திலேயே நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி நடந்ததில்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மிகப்பெரியதான உஷ்ணத்தை இந்தியா பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இது ஸ்டார்டிங் தான் சொல்றாங்க. அடுத்த மோசமானது ஜூலைல வருது, அதை விட ஒஸ்ட் ஆகஸ்ட்ல வருதுன்னு சொல்றாங்க. 1.5 வருஷத்துக்கு இதோட தாக்கம் இருக்கும் அப்படின்றாங்க. இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னா பஞ்சம். அதாவது மழை பெய்யாது, விவசாயம் இருக்காது, மொத்தம் கருகி போயிடும். அதுக்கப்புறம் உணவு பஞ்சம் தான் உச்சத்துல இருக்குன்றாங்க. இப்ப இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்த 1.5 வருஷம் யுத்தம்,
அடுத்த 1.5 வருஷம் இந்த கொள்ளை நோய், அதோடு கூட இந்த பஞ்சம், பூமி எதிர்ச்சி. இயேசு சொன்ன 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தினுடைய அடையாளங்களை தனித்தனியாக உலகம் கொடுக்குது. இப்ப அவங்க தான் சொல்றாங்க, உலகம் தான் இந்த ரிப்போர்ட் கொடுக்குது. அவங்க அத்தனை பேரும் சொல்றாங்க. ஒரு பக்கம் உலக WMO சொல்லுவாங்க, வேர்ல்டு மெட்டலஜிக்கல் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. அவங்க சொல்றாங்க எல்னினோ மிக மோசம், ரெடி ஆகுங்கன்றாங்க. ஒரு பக்கம் யுத்தத்தை கணிக்கிறவங்க சொல்றாங்க இதெல்லாம் முடிவுக்கு வராது, 3ஆம் உலக யுத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ண போறாங்கன்றாங்க. ஒரு பக்கம் இந்த கொள்ளை நோய் WHO சொல்றது, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மிக மோசமானது ஒன்று வரப்போகிறது. 4ஆம் பக்கத்துல இருந்து 4 பேர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த 4ஐயும் இயேசு 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல முன்னாடியே சொல்லிட்டார். இது எப்ப வரும்? கொள்ளை நோய்க்கு அடுத்து வரும் என்று சொன்னார். சிவப்பு குதிரைக்கு அடுத்து வரும். 2023 இது முடிஞ்சிச்சு. 2023 அக்டோபர்ல இருந்து இது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனையும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன வசனங்களில் ஒன்றும் தவறி போகவில்லை, அத்தனையும் நம் கண்களுக்கு முன்பாக நடைபெறுகிறது. சரி, இதை உங்களுக்கு சொல்வதற்கான காரணம் என்ன? அதான் முக்கியம். ஒரு சிலர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, இவர் செய்தி சொல்லி பயமுறுத்துறாரு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இது பயமுறுத்துவதற்காக சொல்லப்படலை. இப்ப நினிவே ஜனங்களுக்கு போய் யோனா சொல்லுகிறார், அடுத்த உங்களுக்கு ஒரு காரியம் வருகிறது, கர்த்தர் உங்களை அழிக்க போகிறார் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லப்படுற நோக்கம் என்ன? அவர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதல்ல, அவர்களை மனம் திரும்ப பண்ண வேண்டும் என்பது, அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ திடீர்னு அரசாங்கத்துல சொல்றாங்க புயல் அடிக்க போகுது, தாழ்வான பகுதிக்கு தண்ணி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். ஒரு பூமி எதிர்ச்சி நடக்க போது அல்ல ஏதோ ஒண்ணு வரப்போகுதுன்னா முன்னறிவிக்கிறாங்கன்னா பயமுறுத்துறதல்ல, அவங்களுக்கு எச்சரிப்பு கொடுக்கறாங்க, காப்பாற்ற போறாங்கன்னு அர்த்தம். அதே காரியத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இப்பொழுது இது உங்களுக்கு சொல்லப்படுற நோக்கம் என்ன? உங்களை பயமுறுத்துவதல்ல, கர்த்தர் உங்களை காப்பாற்ற விரும்புகிறார், முன்பதாகவே சொல்ல விரும்புகிறார். சரிங்க, இது 4 எல்னினோ வருது, மிகப்பெரிய யுத்தம் வருது, நாங்கள் என்ன செய்வோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து முழுக்க வாதை வந்தாலும் உன் வீட்டுக்குள் வராதபடி பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அந்த எச்சரிப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். மத்தேயு 24:6 இயேசு சொல்றார், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். பயப்படாதீங்கன்னு சொல்றார். நீங்க பயமுறுத்துறதுக்காக இந்த செய்தி அல்ல, பயப்படாதீங்கன்னு சொல்றதுக்கு இந்த செய்தி. இப்போ முழுக்க வரப்போகுது. இப்ப திடீர்னு கவர்மெண்ட்ல சொல்லுவாங்க அடுத்த 24 மரத்துக்கு கனமழை பெய்ய போகுது, கரண்ட் இருக்காது, எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பயமுறுத்துறாங்கன்னு அர்த்தம் இல்ல, உங்களை பாதுகாப்பா வைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே விஷயத்தை தான் கர்த்தர் இப்ப செய்றார். அவர் சொல்றாரு கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அதுக்கு அர்த்தம் என்ன? இது எல்லாம் உலகத்துல நடக்க போகுது, இதெல்லாம் பூமி முழுக்க நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் கர்த்தர் கொடுக்கிறதான உத்தரவாதம் என்ன தெரியுமா? தம்முடைய ஜனங்களை, தம்மை நோக்கி பார்க்கிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடுகிறது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, பகலில் பறக்கும் அம்பிற்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிரு, உன்னை பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். ஏன்னா இதையெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் ஒரு பயம் வரும். இப்ப நான் சொல்லிட்டு போயிட்டேன், இப்ப உலகம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. 4ஆம் பக்கத்துல இருந்து 4 பேர் சொல்றாங்க, ஒவ்வொன்னும் சொல்றாங்க. எல்னினோவை பத்தி பேசுறாங்க, யுத்தத்தை பத்தி பேசுறாங்க, பொருளாதார வீழ்ச்சி பஞ்சத்தை பத்தி பேசுறாங்க, பூமி எதிர்ச்சி பத்தி சொல்றாங்க, எல்லா பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்க. அத 4ஐயும் சேர்த்து இயேசு சொன்னார், அதை தான் உங்களுக்கு சொல்றோம். சோ உங்களுக்கு இப்பொழுது கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை என்ன? இது எல்லாம் உலகத்துல சம்பவிக்கும், எல்லா பக்கத்திலையும் பாப்பீங்க, நியூஸ் வரும், டிவில வரும், வாட்ஸ்அப்ல வரும். ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க செய்யுங்க, கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்க. ஏன் பயப்படக்கூடாது தெரியுமா? உங்களை என்னையும் பாதுகாக்கிற ஒருவர் முன்னாடியே சொல்லி இருக்கிறாரு, இதெல்லாம் வரும், பயப்படாத, நான் உன்னை பாதுகாப்பேன் என்று கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். அதுக்கு தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுது. காரணம், நீங்கள் பயந்தால் அது உங்களுக்கு நடக்கும். யோபு சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது. வேதத்தின்படி கர்த்தரை நம்பி இருக்கிறவன் எதற்கும் பயப்பட மாட்டான். இந்த காலகட்டம் வரும்போது, இந்த 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் உலகம் முழுக்க நடக்கும்போது கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை செய்ய போகிறார். தேவ ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் வித்தியாசம் ஒன்று வரும். தம்முடைய ஜனங்களுக்கு கர்த்தர் செய்கிறதை இந்த உலகம் பார்க்கணும். இந்த உலகத்துல தேவன் தம்முடைய பிள்ளைகளை எப்படி பாதுகாக்கிறார் என்பதை இந்த உலகம் பார்க்கணும். அதற்கு நீங்கள் தான் அதற்கு ஆயத்தப்படணும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொன்னார், ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உன்னுடைய நிலைக்கால்களிலே பூசு, சங்கார தூதன் கடந்து போகும்போது அது உன் வீட்டுக்குள் வராது என்று எச்சரிப்பு கொடுத்தார். அதை செய்தால் அந்த வீட்டுக்குள் வாதை வராது.
வாதை முடிந்தது. யாத்ராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இஸ்ரவேலோடு கூட அநேக பல ஜாதியான மனுஷர்களும் கடந்து போனார்கள், பல இன மக்கள் கூட போனார்கள் என்று இருக்கு. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்படும் போது அவர்களோடு கூட மத்த இன மக்களும் பார்க்கறாங்க, இவன் வீட்டுல மட்டும் வாத வரல, இந்த வீட்டுல ஒரு சாவு நடக்கல, இந்த எகிப்தின் தேவனை விட இஸ்ரவேலின் தேவன் பெரியவர் என்று சொல்லி அந்த வல்லமை மிக்கதான எகிப்தை விட்டுவிட்டு இஸ்ரவேலோடு கூட அவன் வனாந்தரத்துக்கு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் இந்த காலகட்டத்தில் இந்த 6-8 வெளிப்படுத்தல் நடக்கும்போது பூமியிலே நடைபெற வேண்டும். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் பார்க்கணும், இந்த கிறிஸ்தவர்கள் வீடுகளிலே இது நடக்கல, இவைகளுக்கு நடுவுல அவர்கள் தேவன் அவர்களை பாதுகாத்திருக்கிறார். இஸ்ரவேல் முழுக்க பஞ்சம் வந்தது, ஆனா எலியா இருந்த வீட்டுக்குள் மட்டும் பஞ்சம் வரவில்லை, மாவும் எண்ணெயும் குறைவுபடவில்லை. அந்த தேவன் தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். இவைகளுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஆனா ஒண்ணு, கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் இருந்தால் தான் நடக்கும். அதான் இங்க விஷயமே. நான் டிவி பார்ப்பேன், சினிமா பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்வேன், ஆனா இந்த வாக்கு தத்தம்லாம் எனக்கு நிறைவேறும்னா நடக்காது. நீங்க உங்க வீடுகளில் ஒரு வசனம் போட்டிருப்பீங்க எப்பவுமே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு. ஆனா உங்க வீட்டுல பாருங்க, எல்லாருக்கும் நோய் இருக்கும், அத்தனை பேருக்கும் வியாதி இருக்கும், ஆனா வசனம் மட்டும் வாசல்ல தொங்கும், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இந்த வசனத்தை போட்ட பிறகும் ஏன் வியாதி வந்துச்சு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த வசனத்துக்கு மேல இன்னும் ஒரு 4 லைன் இருக்கு. அந்த 4 லைனை நீங்க வசதியா விட்டுட்டீங்க. அந்த 4 லைன் சொல்லுது, என் கற்பனைகளையும் நான் சொன்ன என் கட்டளைகளையும் நீ கை கொண்டால் எகிப்தின் மேல் வந்த வாதையை உன்மேல் வர பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொள்றதை விட்டுட்டு நீங்க துண்டா அதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அதனாலதான் வசனம் மாட்டிருக்கிற உங்க வீட்டுக்குள்ளேயும் வியாதி இருக்குது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கற்பனைகளை கை கொள்ளணும்னு ஒரு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இன்னைக்கு கடைசி காலத்துல உங்களை மோசம் போக்குற மிக முக்கியமான ஒரு உபதேசம் சபைகளுக்குள்ள இருக்கு. அது என்ன தெரியுமா? ஹைப்பர் கிரேஸ், சூப்பர் கிரேஸ் சொல்லுவாங்க. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ ஒண்ணுமே செய்ய வேணாம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ எப்படி இருந்தாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்ன பண்ணாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படி பைபிள்ல ஒரு இடத்துல கூட இல்ல, ஒரு இடத்துல கூட கிடையாது. வசனம் தெளிவா சொல்லுது, நான் சொல்லியபடி செய்து கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டினவன் எவனோ அவன் தான் பாதுகாக்கப்படுவான். நீங்க என்ன வசனம் இருக்கு? இப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இங்க என்ன நடக்குதுன்னா, ரட்சிப்புக்கு கிரியை கிடையாது, அது கிருபை. ஆனால் கர்த்தர் உங்ககிட்ட இருந்து ஒரு டியூட்டி எதிர்பார்க்கிறார். என் மேல் விழுந்த கடமை, நான் செய்ய வேண்டியது ஒன்று செய்யணும். நான் ஜெபிக்க மாட்டேன், நான் வேத வாசிக்க மாட்டேன், நான் இஷ்டப்படி சுத்துவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், கர்த்தர் கிருபையா என்னை காப்பாத்துவார்னா போய் அப்படி கிடையாது. பைபிள் அப்படி இல்லவே இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருப்பது போல. ஒரு சிலர்லாம் சொல்றாங்க, இயேசு சொல்லிட்டாரு கெத்சமனேல, இனி நீங்கள் இளைப்பாருங்கள், ஜெபம் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு. இயேசு அதே வசனம் தான் சொல்லுது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு. இன்னைக்கு ஒரு கூட்டம் உங்களை மோசம் போக்குது, உங்களை உங்க வசதியா உங்களுக்கு ஏத்த மாதிரி சொல்றாங்க. திருப்பியும் சொல்றேன், வரப்போகிற காரியம் பெருசு, உலகத்தில் நடக்க போகிற காரியம் மிகப்பெரியது. உலகத்தையே புரட்டி போடுற சம்பவம் நடக்க போகுது. அவைகளுக்கு நடுவுல உங்களை கர்த்தர் பாதுகாக்கணும்னா, உங்க வீட்டுக்குள்ள எலியா இருந்தால் மாவும் எண்ணெயும் குறைவுபடாது. உன் வீட்டு வாசப்படியில ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டால் சங்கார தூதன் உள்ளே வரமாட்டான். அதற்கு ஒப்புமையாய் புதிய ஏற்பாட்டிலே சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கணும், கர்த்தரை உயர்த்துகிற உயர்த்துதல் இருக்கணும், துதி இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும், வீட்டுல குடும்ப ஜெபம் இருக்கணும், பாடல் இருக்கணும், துதி இருக்கணும். என் இஷ்டப்படி இருப்பேன், நான் உட்காந்து IPL 2020 பார்த்துக்கிட்டே இருப்பேன், என் பையன் போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டே இருப்பான், என் மனைவி யூடியூப்ல சமைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நாங்க கர்த்தரை தேடவே மாட்டோம். ஆனா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வீட்டுல தான் ஃபர்ஸ்ட் வரும். இன்னைக்கு கர்த்தரை தேடலன்னா எப்படி? நீங்க இன்னைக்கு அரை மணி நேரம் கூட ஜெபம் கிடையாது, சபைக்கு வருகிறதுல ஒரு ஒழுங்கு கிடையாது. ஆராதனை 8 மணிக்குனா 7:55 உள்ள இருக்கணும். ஆனா நீங்கள் 8 மணினா 8:15 தான் உள்ளேயே வருவீங்க. துதி பகுதி பாடல் பகுதி போய்கிட்டு இருக்கும், போய்க்கலான்னு பொறுமையா வர கூட்டம். சரி, இதுதான் உங்க பழக்கமான இல்ல. உங்க பிள்ளைய 7 மணிக்கு ஸ்கூலுக்கு 6:45 ரெடி பண்ணி அனுப்புற ஆட்கள் நீங்கள். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு ஊருக்கு போனோம்னா கரெக்ட் டயத்துக்கு போய் ட்ரெயின் பிடிக்கிற ஆட்கள் நீங்கள். எவனாவது ஒருத்தன் உங்களுக்கு இலவசமா பணம் கொடுக்கறானா, காலங்காத்தால 6 மணிக்கு லைன்ல போய் நிக்கிற ஜனங்க நீங்க. சர்ச்சுக்கு மட்டும் லேட்டா வருவீங்க.
கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கனப்படுத்துகிறவனை நானும் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்தினால் நானும் கனவீனப்படுத்துவேன். ஆண்டவர் ஒரு நாளும் தன் மகிமையை விட்டு கூடாது. சர்வ வல்லமையுள்ள தேவனை தேடுறதுக்கு சரியா வரணும். பைபிள்ல சொல்லி இருக்கிற வசனத்துக்கு கீழ்படியணும். சபையில சொல்லிக் கொடுக்கக்கூடிய வசனங்களுக்கு கீழ்படியணும். சபை நடத்துகிறவர்களுக்கு சொல்றோம், உங்கள் ஜனங்களை உலக ஆசீர்வாதத்துக்கு நேராய் நடத்தாதிருங்கள். அதை நீங்க நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை தானாய் பெறுவான். நீங்கள் சபையில சொல்லிக் கொடுக்க வேண்டியது எப்படி உண்மை உள்ளவனாய் இருக்கணும் என்றதான் சொல்லிக் கொடுக்கணும். அவனை உண்மைக்கு நேரா நடத்துங்க, ஆசீர்வாதம் தானாய் வரும். அவனை பரிசுத்தத்துக்கு நேரா நடத்துங்க, தேவன் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவார். அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இன்னைக்கு சபைகள் ஆசீர்வாத மையமாய் மாறுது. சபைகள் ஹீலிங் சென்டராக மாறுகிறது. சபைகள் டெலிவரன்ஸ் சென்டராக மாறுகிறது. ஆனால் சபைகள் ஹீலிங் சென்டரும் இல்லை, டெலிவரன்ஸ் சென்டரும் இல்லை, பிளஸிங் சென்டரும் இல்லை. சபைகள் டிரான்ஸ்பர்மேஷன் சென்டர், மறுரூபமாக்குகிற இடம், உங்களை கர்த்தரை போல மாற்றுகிற இடம். அப்ப ஆசீர்வாதம் இல்லையா? விடுதலை இல்லையா? அப்ப வியாதி சுகமாகாதா? இதை நீங்கள் செய்யுங்கள், இவையெல்லாம் கூட செய்யப்படும். ஆண்டவர் கூட அதெல்லாம் தானா செய்வர். ஆண்டவர் வந்துட்டாருன்னா எப்பேற்பட்ட மரித்தவனும் உயிரோடு கூட எழும்பணும். அவ்வளவுதான். இயேசு வந்துட்டா பிசாசு பிடிச்சவன் விடுதலை ஆகணும். அவன் 38 வருஷமா எத்தனை வருஷங்கிறதுல முக்கியம் இல்லை, கர்த்தர் விடுதலை ஆக்குவார். உங்கள் வீடுகளுக்குள்ளே வருகிற நாட்களிலே உங்களை அழைத்து கொண்டு வந்து உட்கார வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் ஜெபிக்காமல், வேதம் வாசிக்காமல், கர்த்தரை தேடாமல், குடும்பமாய் தேடாமல் நீங்கள் வரப்போகிற பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்பட முடியாது. ஆனால் கர்த்தர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறார். இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வீடுகளிலே குடும்ப ஜெபத்தை ஆரம்பியுங்கள். கணவன் மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. கணவன் வேலைக்கு போயிறாரு இல்ல அப்படின்னா மனைவி பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை மனைவி இல்ல நைட் ஷிஃப்ட்டுக்கு போறாங்கன்னா கணவன் பிள்ளைகளோட உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. நர்ஸா இருப்பாங்க, சில நேரத்தில் டாக்டர்ஸா இருப்பாங்க, உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆனா வீட்டுல ஜெப சத்தம் இருக்கணும், கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை இருக்கணும். நேரம் இல்லைன்ற பொய்ய சொல்லாதீங்க. உங்க செல்போனை கொஞ்சம் 15 நிமிஷம் ஓரமா வைங்க. எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்க. நீங்க நேரம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் பொய். கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லைன்னு ஒருத்தன் சொல்றானா அவன் பொய்யன், வேற யாருமே கிடையாது, அவன் பொய்யன். நீங்க சும்மா உட்காந்துருக்கும் போது போன் தடவர ஆளு, சும்மா உட்காந்துருக்கும் போது கர்த்தரை தேடுகிறவர்கள் கிடையாது. உங்களுக்கு எச்சரிப்பு தான் சொல்றோம். உங்ககிட்ட வந்து எங்கள் ஊழியம் இப்படி இருக்கிறது, இதை தாங்குங்கள், எதையும் நாங்க கேட்கல. அடுத்து வரப்போற காரியங்களுக்கு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் சபைகளையும் கர்த்தர் பாதுகாக்க விரும்புகிறார். அதற்காக தான் இந்த எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தயவு செய்து ஆயத்தப்படுங்கள். இனி காலம் செல்லாது, கர்த்தர் வருகிற காலம் சமீபமாயிற்று. இவைகளுக்கு நடுவிலே தான் இந்த வசனத்தை வாசியுங்கள், முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசியுங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருந்தால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, இருந்தாலா இருப்பதாலா? இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அதோட அர்த்தம் என்ன? இதெல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது, தொடங்கிடுச்சு, அதான் முக்கியம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அதே மத்திய 24 இதே காரியம் இருக்கு, 21 லூக்காலையும் இதே காரியம் தான் இருக்கு. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அதோட அர்த்தம் என்னன்னா, இவையெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இயேசு கிறிஸ்துவின் வருகை எப்படி இருக்குது? சமீபமாக இருக்கிறது, மீட்பு. அப்போ இந்த வருகைக்கும் நீங்கள் ஆயத்தப்படணும். ஏதோ ஒன்று வருது, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வரும்போது உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஃபயர், பயங்கரமான ஃபயர். அதுவும் டிவியில் இத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு உடனே முழங்கல்லாம் தானா வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் பாருங்க, அவட நியூஸ் இன்க்ரீஸ் ஆக, டெத் ரோல் இன்க்ரீஸ் ஆக ஆக ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. நீங்க போன் பண்ணி கேட்குறாங்க, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுத்துடலாமா? உடனே நான் கேட்டேன், எதுக்கு இவ்வளவு அர்ஜென்ட்டா நீங்க எடுக்கணும்னு கேட்டேன். இல்ல பக்கத்து வீட்டில் ஒருத்தர் செத்துட்டாரு. சரி, அவர் செத்தா நீங்க எடுக்கணும், எதுக்கு எடுத்து வச்சுக்கிறேன், நாளைக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன பண்றது? இந்த கொரோனா வரும்போது ஒரு பயங்கர ஒரு ஃபீவர், அப்படியே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆவிக்குரிய பரபரப்பு. நாங்க இந்த ஊழியத்தை 2004 செய்யறோம். கர்த்தர் கிருபை,
ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற பெரும்பாலான ஜனங்களை கேளுங்க, எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொரோனா நேரத்தில் உங்கள் வீடியோவை பார்த்தோம்பாங்க. கொரோனா வந்தது 2020, நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிறது 2004, 16 வருஷம் செஞ்சுருக்கோம். ஏதாவது ஒன்று வந்தால் தான் நீங்கள் வீடியோவே பார்ப்பீங்க. கொரோனா வந்த பிறகு தான் உங்களுக்கு தெரியவே ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் இப்போ கொஞ்சம் அந்த ஃபீவர் குறைஞ்சிருச்சு, இப்போ எல்லாம் நார்மல் ஆயிட்டு, இப்போ ஒரு ஃபீவர் குறைஞ்சிருக்க. முன்னிலைமை விட பின்னலைமை மோசமாக போயிட்டு சபை மிக மோசம். அப்போ இருந்த நிலைமையை விட இப்போ இன்னும் மோசம், துணிகரம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு அடுத்து ஒன்று வரப்போகுது. உடனே ஒரு ஃபீவர் திருப்பி இறங்குறது ஏறது இல்லை. இதுக்கு நடுவில் நினையாத நாளிகளே மனுஷகுமாரனுடைய வருகையும் சம்பவிக்கும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்த உடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு பிரச்சனை முடிஞ்ச உடனே நார்மல் ஆகிறது அல்ல. இவைகளுக்கு நடுவில் உங்களுடைய மீட்பும் சமமாக இருக்கு. இனி ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நல்ல எலியா சொல்லுவாரு, தூரத்தில் போய் பாரு, ஏதாவது மேகம் தெரியுதான்னு கேட்பாரு. அவன் சொல்லுவான், அந்த வேலைக்காரன் வந்து சொல்லுவான் அவர்கிட்ட, தூரத்தில் ஒரு கையளவு மேகம் தெரிகிறது. இப்போ நான் சொல்றேன், கையளவு மேகம்லாம் இல்லை, நல்ல தெளிவான மேகம் தெரிகிறது. அந்த மேகத்தில் இயேசு வரப்போகிறார். மீட்பு சம்பவிக்க போகிறது. உங்களை என்னையும் மீட்கிற காலம் சமீபம். இதுவரைக்கும் எப்படி போச்சோ போகட்டும். இனி ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருங்கள். தேவையில்லாத காரியங்களுக்கு விளக்கமாயிருங்க. டைம் ஆண்டவர் சமூகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேதம் வாசிங்க. பிள்ளைகளை காலையில் எழுந்திரிச்சு வேதம் வாசிக்க சொல்லுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே பிள்ளைங்க கையில் போனை கொடுக்காதீங்க. காலையில் பிள்ளைகளை வேதம் வாசிக்க சொல்லுங்க. நீங்க உட்காந்து ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க. வேற எதுவும் பரலோகத்துக்கு கூட்டு போகாது. இந்த வருகை வரப்போகிறது. அந்த வருகையில நான் போகணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை வரணும், ஒரு எதிர்பார்ப்பு வரணும், ஆயத்தம் வரணும். ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக காத்திருக்குதல் வரணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்புக்கு என்று ஒப்பு கொடுக்கணும். இந்த வருகையில போகணும்னா இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டால் ஒழிய வேற எதனாலையும் முடியாது. ஒரு சிலர் கேட்கிறாங்க, கர்த்தர் கிருபை உள்ளவர் தானே, ஆண்டவர் எல்லாரையும் எடுத்துருக்க மாட்டாரா? ஆண்டவர் கிருபை உள்ளவர் தான், ஆண்டவர் எல்லாரையும் எடுக்க தான் விரும்புறாரு. ஆனா கீழ்ப்படியாதவனை ஏன் எடுக்கணும்? இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க, டாக்டர் நல்லவர் தான், ஆனா டாக்டர் எழுதி கொடுக்குற வார்த்தையை நீங்க போடுவீங்களா மாட்டீங்களா? டாக்டர் வந்து படிச்சிருக்கிறாரு, சர்டிபிகேட் வச்சிருக்கிறாரு, ரொம்ப அன்பானவர், அதனால அவர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன்ல உள்ள மாத்திரையை நான் வாங்க மாட்டேன், நான் போட மாட்டேன்னா உன் வியாதி சுகமாகாது. டாக்டர் அன்புள்ளவராக இருந்தாலும் அவர் சொன்னதை நீங்க கேட்கணும். அதே மாதிரி தான் தேவன் அன்புள்ளவர். ஆனா எதை வச்சு கனெக்ட் பண்றாரு? எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் சொல்றதை நீங்க கேட்கறீங்கன்னு பாக்குறாரு. சோ இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுவே என் உள்ளத்தில் வார், என் பாவத்தை மன்னி, உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் உண்மையாய் சொல்லும் போது ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்ககிட்ட இயேசு வேற எதையுமே கேட்கல, எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார். அவர் கேட்கறது ஒன்னே ஒண்ணு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ரெண்டாவது, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், சபைக்கு வந்துட்டேன், அடுத்து இந்த வருகையில போகணும், நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பெறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீர்ல மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க ஒப்பு கொடுக்கணும். ஏங்க ஞானஸ்நானம் எடுக்கணும்? வசனம் சொல்லுது, பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுதல். பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு, நான் புது மனுஷனை ஆயிட்டேங்கிறதுக்கு அந்த கீழ்ப்படிதலுக்கான அடையாளம் அது. அதன் மூலமாய் நீங்கள் பரலோகத்திற்கும் பூமிக்கும் பாதாளத்துக்கும் ஒரு சாட்சி கொடுக்கிறீர்கள், நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்து விட்டேன். எப்படி பனிக்கூடத்திலிருந்து அந்த தண்ணியிலிருந்து பிள்ளை வெளியே வந்தா பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்றோமோ, அதே மாதிரி தண்ணியிலிருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ள நீங்க பிறந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஞானஸ்நானம். அது கழுவுகிறதுன்னு அர்த்தம், உங்களை சுத்திகரிக்குதுன்னு அர்த்தம். அதனாலதான் எல்லாருக்கிட்டையும் அந்த பழக்கம் இருக்கு, எல்லா மார்க்கத்திலும் அந்த பழக்கம் இருக்கு. அது பைபிள்ல இருந்து தான் வந்துச்சு. ஆகவே நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், தண்ணியில மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எடுக்காதவங்க ஒப்பு கொடுங்க. அந்த ஞானஸ்நானம் கூட நீங்கள் பாவங்களை அறிக்கை செய்து எடுக்கணும்னு இருக்கு, விசுவாசம் உள்ளவனாகி எடுக்கணும்னு இருக்கு. ஒரு சிலர் சொல்றாங்க, நான் குழந்தையிலே எடுத்துட்டேன், பிறந்த உடனே கொடுத்துட்டாங்க, அது ஞானஸ்நானம் அல்ல. அதை வேதம் சொல்லவும் இல்லை, அது அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை. ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானம் தான் ஞான ஸ்நானம். ஞானம் எப்போ வரும்? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். எப்ப கர்த்தருக்கு பயப்படுவோம்? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்ப ஞானஸ்நானம் எப்ப எடுக்கணும்? தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன் அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு நான் பிழைத்திருக்கிறேன். அந்த தண்ணியில மூழ்கி எடுக்கிற ஞானஸ்நானம் மட்டும்தான் ஞானஸ்நானம், வேறு ஞானஸ்நானம் இல்லை. மூன்றாவது, எபேசியர் 4:30 சொல்லுது,
மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். துக்கப்படுத்தாதிருங்கள்னு இருக்கு. பரிசுத்த அபிஷேகத்தை கண்டிப்பா பெறணும். ஆவியானவருடைய நடத்துதல் இருக்கணும். ஆவியானவரோட கூட ஒரு ஐக்கியம் இருக்கணும். வசனம் தெளிவா சொல்லுது தீமோத்தேயுல, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவராலே அருளப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் சொல்லுகிறது, ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். சிலர் சொல்லுவாங்க பரிசுத்த ஆவியானவர்லாம் கிடையாது, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, அது ஒரு ஜஸ்ட் பவர் அப்படிம்பாங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கிற அசைவாடுகிற ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக. சோ பைபிள் முழுக்க ஆவியானவரால் தான் இருக்கு. சோ ஆவியின் அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று இருக்கிறது, மிக முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது சுவிசேஷம் அறிவித்தல் உங்கள் மேல் விழுந்த கடமை. போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு காலம் வருது, நீங்கள் கிரியை செய்ய முடியாத காலம் ஒன்று வருகிறது. இப்பவே நீங்க கிரியை செய்யணும். ஒரு கூட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு, என்ன நினைச்சிட்டு இருக்கு தெரியுமா? பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் நடந்தாலும் பரவாயில்ல, இப்பவே நாம ஆன்லைனை ரெடி பண்ணிடுவோம். திருப்பியும் சொல்றேன், நீங்க நம்புகிற ஆன்லைன் இருக்காது, கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யாது, கொஞ்ச நாள் இன்டர்நெட் இருக்காது, கொஞ்ச நாள் பாதிக்கப்படும், மிகப்பெரியதான காரியங்கள் நடக்கும். ஆன்லைன்ல எல்லாம் நினைச்சுக்கலாம் நடக்காதீங்க. இப்பவே செய்ய வேண்டிய காரியத்தை செய்யுங்க. இன்றைய ரட்சணிய நாள், பின்னாடி வந்தா பார்த்துக்கலான்னு விடாதீங்க. நீங்க நினையாதது ஒன்று வருது. அதனால தயவு செய்து இப்பவே சுவிசேஷம் சொல்லுங்க. ஆயத்தப்பட வேண்டிய வேலைகளை ஆயத்தப்படுத்துங்க. ஜனங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு சுவிசேஷம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க. காரணம், உங்களோடு கூட பரலோகத்துக்கு வரப்போகிறது பூமியிலிருந்து எதுவும் வராது, நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும். அதுதான் பரலோகத்தில் உங்கள் சொத்தாக இருக்க போகிறது. உங்க கூட இருக்கிற, உங்க கூட பிறந்தவங்க, நண்பர்கள், வேலை செய்யறவங்க, இவங்களுக்கு எல்லாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த பெரிய கூட்டம் மட்டுமே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து சுவிசேஷம் அறிவிக்க புறப்பட்டால் இந்த மாவட்டம் முழுவதும் ஒரு தடவை கண்டிப்பாய் சுவிசேஷம் சொல்லிவிடலாம். அதற்கு பேர் தான் ரிவைவல். ஒரு தீர்மானம் நீங்க எடுக்கணும். ஆண்டவரே, என்னால முடிஞ்சதை நான் சொல்லுவேன். நீங்க அத்தனை பேரும் சொல்லி பாருங்க, நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்கே மாடலாக மாறிவிடுவீர்கள். உங்களை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த சிவகாசி மக்கள் மாதிரி நாமளும் சுவிசேஷம் சொல்லணும்னு. அந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒருமனப்படுங்க. இந்த பாகுபாடு எல்லாத்தையும் தூக்கி அடிங்க. படிச்சவன், படிக்காதவன், பணக்காரன், ஏழை, அவர் அதுல ஓனரு, எது வேலைக்காரரு, எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. என்ன ஜாதி, அந்த ஜாதி, இந்த ஜாதி, அந்த குப்பையை தூக்கி போடுங்க. இது ஒருமனப்பட்டு கூடி செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். இப்ப சபைகள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய நேரம். ஊழியக்காரங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து சொல்றேன், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவர், இவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவர், அவர் சின்ன பையன், அவர் வேற ஜாதிக்காரரு, இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒருமனப்பட்டு கை பிடிங்க. நீங்க செய்ய போற இந்த ஊழியம் தான் கடைசி 1 மணி நேர ஊழியம். கர்த்தர் உங்களை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர் வரப்போகிறார். இனி காலம்